எத்திக்ஸ்ன்ற வார்த்தைக்கு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்காங்க இது வரைக்கும். நெறிமுறைகள் என்பது கிரேக்க வார்த்தையான ஈத்தோஸ் என்பதிலிருந்து உருவானது. இதன் பொருள் பண்பு அல்லது பழக்க வழக்கங்கள் என பொருள்படும். நெறிமுறைகள் அப்படின்றவர் சொல்ற வார்த்தையை சொல்றப்ப அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னோம்னா இது வந்து நமக்கான நாமளே கிரியேட் பண்ண ஒரு விஷயம். என்னைக்கு நம்ம மனிதர்கள் சமூகமாக வாழ ஆரம்பிச்சோம்னா அப்போ வந்து நமக்கான நம்மளோட தேவையை பூர்த்தி பண்றதுக்காக நம்ம வாழ்க்கை முறையை ஒரு மற்றவங்களோட தொடர்பு படுத்தி வாழ்றப்ப அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சேனல் தேவைப்படுது. ப்ராப்பரான சேனல் மீன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்றோம்னா ஒரு சரியான தொடர்பு வழி. அந்த தொடர்பு வழி என்பது மொழியிலேருந்து ஆரம்பித்து அன்றாட வாழ்க்கை நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளுக்கான தேவையும் அதை பூர்த்தி பண்ணுற மாதிரி அமைச்சுக்கிட்டாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ரூல்ஸ் அண்ட் முறைகள் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். ரூல்ஸ் பற்றி பேசுகிறப்ப நெறிமுறைகள் அப்படின்னு எத்திக்ஸ் நம்ம பேசுகிறப்ப இங்கே எக்ஸ்பிளிஸாக நம்ம பாட சம்பந்தமாக பேசுறதுனால இங்கே உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணது என்னன்னு சொல்லி பேசுறதுனால கிளாஸாக கொஞ்சம் வகுப்புக்கு நம்ம படிப்பு சம்மந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறிமுறைகள் என்பது சரியான மற்றும் தவறான தார்மீக நடத்தையை தார்மீக கருத்துக்கள்னா நீதி, நல்லொழுக்கம், கடமை போன்றவை இதில் சேர்ந்தும் மற்றும் தார்மீக மொழி ஆகியவற்றை ஆராயும் தத்துவத்தின் கிளையாகும். இது நெறிமுறைகள் முதன்மையாக ஒருவர் என்ன செய்ய வேண்டும், சரி மற்றும் தவறான கருத்துக்களை வரையறுத்து பகுப்பாய்வு செய்வதோடு தொடர்புடையது. நெறிமுறை முன்னாடி நமக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணுறப்ப உருவாக்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அது வந்து பொதுவாக எல்லாருக்கான தேவையாக இருக்கும். ஒரு சமூகம் என்பது ஒரு சமூகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். நம்ம பின்னாடி அதை கொடுத்து பார்ப்போம். அப்படி தேவை இருப்போம் அவங்களுக்கான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேசிக்கான ஒரு காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது தேவைன்னு இப்போ இந்திய அரசியலமைப்பில் சொல்ல மாதிரி ஒரு இந்தியா ஒட்டுமொத்த உலகத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவாக நம்ம ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவைன்னு சொல்லி வச்சுருக்கோம். உணவு, இருக்க இடம், அப்புறம் அவருக்கு அந்த ட்ரெஸ் கோடில் அந்த அவருக்கு தேவையான விஷயம். இதில் மூணும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கும். இந்த அத்தியாவசிய தேவை பூர்த்தி பண்ணுறதுக்கு இன்னைக்குள்ள நம்ம சமூக வாழ்க்கை முறை எப்போ சமூகமாக எப்போ வாழணுமோ அப்போ இது நம்மளால தனி மனிதனாக பூர்த்தி செய்ய முடியாது. இதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் சார்ந்து இருக்க வேண்டியிருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம போகிற ட்ரெஸ்ஸு, நம்ம இருக்கிற இடத்த வந்து சரியாக வடிவமைப்புகள் கூட நம்ம ஒருத்தர் சார்ந்திருக்க வேண்டிய நிலையில தான் இருக்கும் அன்றைய வரைக்கும். இது சரி தவறுன்றது அவசியம் இல்லை. இன்கேப்பபிள், டிஸ்கேபிள் அப்படின்ற கேட்டகரிகளும் கொண்டு போக அவசியம் கிடையாது. மாறா இது வந்து இதுதான் இயற்கை நீதி அப்படின்னு. ஏன்னா இங்கே மழை இருக்கும், அதில் ஒட்டி ஓடக்கூடிய ஓடைகள் இருக்கும். இந்த அமைப்பில் இருந்ததுன்னா அது ஒரு முழுமை பெறும். நம்ம உடம்பு கை விரல் மாதிரி தான், சில விரல் எனக்கு அப்படின்னா அது சரியான உபயோகம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இயற்கை நம்ம கொடுத்துருக்கு. இப்போ இதை வச்சு இதுக்குள்ளே நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறோம், ஒவ்வொருத்தருக்குள்ளே எப்படி தொடர்பு கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஃப்ரேம், ஒரு வரையறை. அதாவது இப்போ நம்ம இன்னும் விளக்கமாக சொல்கிற சாதாரண புரியுற மாதிரி சொல்கிறதுனா சிக்னலில் நம்ம பார்க்குற 3 லைட்டு பார்க்கும், ரெட்டு, எல்லோ, க்ரீன் அப்படின்னு. இந்த 3 சிம்பிளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. நம்ம எல்லா பேரும் இந்த சிம்பிளை ஃபாலோ பண்ணி அதுக்கான ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போனால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த சிக்னலில் எந்த வித விபத்தோ எதுவும் ஏற்படாமல் போகும். இந்த சிக்னல்ன்றது நம்மளோட வசதிக்காண்டி ஏற்படுத்தப்பட்டது. அதுதான் நீங்கள் ஃபஸ்ட் இங்கே சொல்கிறது. இந்த நெறிமுறை என்பது சரியான மற்றும் தவறான தார்மீக நடத்தை, தார்மீக கருத்துக்கள் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்க இதான் மீன் பண்ணுறாங்க. இந்த தார்மீக கருத்துக்கள் அப்படின்னு வரப்போ தான் அடுத்து வரும். இப்போ நான் இந்த சிக்னலை யூஸ் பண்ணி நானே கிரியேட் பண்ணிட்டு நானே வயலேட் பண்ணுறேன்னா எங்கே வயலேட் பண்ணுறோம், நாமளே வயலேட் பண்ணலாது. ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் கொடுக்குற சமயத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அது ஏன் அப்படின்ற இங்கே வரப்போ தான் எத்திக்ஸ்னு பற்றி பேச வேண்டிய வரும். எதுக்கு ஆம்புலன்ஸுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் வந்து விதிவிலக்கு கொடுக்குறோம்? நாம் தான் ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறோம். இந்த ஒரு பர்டிகுலர் நீதி நெறிமுறையை ஃபாலோ பண்ணதில் நாம தான் அதை கிரியேட் பண்ணுறோம். நம்மளே ஏன் அதுக்கு விதிவிலக்கு அதுக்கு பேர் விதிவிலக்குன்னு சொல்கிறோம். அந்த விதிவிலக்கை நம்ம ஃப்ரேம் பண்ணுறப்ப கொடுத்துறோம். அதுக்கு காரணம் தேவை அறிஞ்சு என்ன செயல்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குற்ற வழக்கில் தீர்ப்பு கொடுக்குறப்ப நம்ம இந்தியாவில் சொல்கிற விஷயம்தான் சந்தர்ப்பம் மற்றும் சாட்சியங்கள் அப்படின்னு. சந்தர்ப்ப சாட்சியங்களை ஆராய்ந்து எடுத்த முடிவு அப்படின்னு. இந்த சந்தர்ப்ப சாட்சியங்கள்ன்ற முக்கியமான விஷயம்.
சந்தர்ப்பம் சாட்சியம்ல எம்பிக்கல் உலக வாழ்க்கையில் உலக வாழ்க்கையோட தொடர்புடையது முழுக்க முழுக்க. அந்த சந்தர்ப்ப சாட்சியங்கள் சொல்றப்ப அதுக்கு இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வரோம். சந்தர்ப்ப சாட்சியங்கள் அப்படின்னு. எல்லா விஷயம் சந்தர்ப்பம் ஒரே மாதிரி இருக்கு பாரு, ஒரே நேரத்தில். அதுக்கு உதாரணமும் சொல்லிடுறோம். மொதல் விஷயம், ஒருத்தர் கொலை ரொம்ப தெரிஞ்ச நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். கொலை ஒரு உயிர் வாங்குறது அப்படின்றது மகா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஊர் நம்ம எல்லா நாட்டு இராணுவ வீரர்களும் அவங்க எதிரி நாட்டு உயிர்களை கொள்றாங்க. அவங்க தேசத்துக்காண்டி பண்றேன்னு சொல்றாங்க. அதுவும் கொலையா அதுவும் ஒரு உயிரை அழித்தல் தான். உயிரை அழித்தல் அந்த மீனிங் எடுத்துக்கணும். ஆனால் இங்கே ஒரு பரஸ்பரம் இங்கே இருக்கிற இந்த சமூக வாழ்க்கையில் தன்னோட கோபத்தை வெளிப்படுத்துறதுக்காண்டி தன்னோட ஆலயத்தையோ இல்லையோ தன்னோட வன்முறை தீர்ப்பதற்காண்டி ஒருத்தர் கொலை பண்றாரு, ஒரு உயிரை வாங்குறாரு. இது ரெண்டையும் ஒரே மாதிரி நம்மளால பார்க்க முடியாது. ரெண்டுக்கும் அதுக்கான பின்னணிகளை ஆராய்ந்து அதுக்கான ஒரு முடிக்கு வரணும். அதுதான் இங்கே எத்திக்ஸில் நம்ம சொல்றோம். இதுதான் தார்மீக நீதி நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்ற அந்த இதுக்கு இதுதான் அர்த்தம். அந்த அர்த்தம் வரும். அர்த்தம் இதுதான் சொல்றாங்க. நீதி நல்லொழுக்கம் அப்படின்றது சந்தர்ப்பத்தை மாற்றி கொடுக்கணும் இல்லை, சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பவாதி ஆகிடக்கூடாது. அது நேர்மை தவறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நீதி நல்லொழுக்கம் அப்படின்றாங்க. அடுத்து கடமைன்னு இன்னொரு கேட்டகரி வரும் தார்மீக கருத்து வரப்ப. அதே கடமை அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி லைஃப் அப்படின்னு சொல்றது நமக்கு விதிக்கப்பட்ட கடமை. இதிலிருந்து இது நமக்கு ஒரு அப்பா ஒரு பையனுக்கு செய்ய வேண்டிய விஷயம், ஒரு அம்மா ஒரு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய, ஒரு பிள்ளைகள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் திருப்பி செய்ய வேண்டிய விஷயம். இது கடமை கீழே நம்ம எடுத்துக்கிறோம் இன்னைக்கு சமூக லைஃப்ல. இது கடமைன்று வரப்போ அது அன்அவாய்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது செய்ய முடியாம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதை நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் போதிக்கப்படும். இதெல்லாம் நாம உருவாக்கி வச்சிருக்கோம் சமூகத்துல நெறிமுறைகள் சொல்லி நாம சுமூகமா வாழ்றதுக்காண்டி இதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கோம். அப்புறம் இதுல இன்னொரு கேட்டகரி சொல்லியிருக்கேன். இதே இதுல இந்த நெறிமுறைகள் அப்படின்றது தத்துவத்தின் ஒரு பிரிவு அப்படின்னு. எத்திக்ஸ் இஸ் a பார்ட் ஆஃப் philosophy அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது என்ன மீன் பண்ண வராங்கன்னா, பிலாசபின்னு தமிழில் சொல்றப்ப மெய்யியல்னு சொல்லணும். மெய்யியல்ல 3 முக்கியமான அம்சங்கள் இருக்கு. முதல் விஷயம் மெட்டாபிசிக்ஸ், புலன் கடந்த அறிவுன்னு சொல்லி பேசும். இந்த புலன் கடந்த அறிவு சொல்ற விஷயங்கள் கண்டிப்பா அது நம்மளால பேசுறதுக்கு நம்ம எதையாவது டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா புலன் கடந்த அறிவுன்னு சொல்றப்ப நம்ம புலனுக்கு உட்படாது. அதாவது என் 5 புலன்களால் உணர முடியாத ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போறேன். அதான் மெட்டாபிசிக்ஸ். ஆனால் மெட்டாபிசிக்ஸ் அது மட்டும் இல்லை. மெட்டாபிசிக்ஸ்லாம் ஒருத்தரோட என்ன எய்ம் இல்லை என்ன டெஃபினிஷன், ஹவு டு லிவ் அப்படின்ற வாட் இஸ் த ட்ரூத் அப்படின்றாங்க டிஃபைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் சொல்றது கருத்தியல் அரங்கத்தில் இப்படிதான் இது வரைக்கும் நடைமுறையா இருந்து வருது. கருத்தாக்க பாணியில் அப்படி சொல்றாங்க. மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு சொல்றப்ப அது என்னன்னு சொன்னாங்கன்னா, எது உண்மை, நம்மளோட இலக்கு என்ன அப்படின்னு சொல்றது மெட்டாபிசிக்ஸ்ல இதெல்லாம் பத்தி பேசுவாங்க. இந்த 2 விஷயத்தை பத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறம் எத்திக்ஸ், எது உண்மைன்னு சொல்லியாச்சு, எது இலக்குன்னு சொல்லியாச்சு. இந்த இலக்கும் உண்மைன்னு பண்ணி சொன்னதுக்கப்புறம் எத்திக்ஸ் அறம். இந்த எத்திக்ஸ்ன்றது ஆக்சுவலாக அறன்னு எடுக்காம வழிமுறைன்னு எடுத்துவாங்க. நெறிமுறைகள் எதுக்கான நெறிமுறைகள்னா இதை எப்படி அடையிறது, இந்த இலக்கையோ இல்லை இந்த உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி அடையிறது அப்படின்னு சொல்றது. அப்புறம் இதுக்கு இடையில இன்னொன்று வரும், எபிஸ்டமாலஜின்னு சொல்லுவாங்க, தியரி ஆஃப் நாலேஜ். அதாவது எதன் மூலம் நமக்கு இந்த அறிவு கிடைக்கும், எதன் மூலம் அறிவுனா எது அறிவுன்னு சொல்லணும் முத கேள்வி. இதெல்லாம் அந்த எபிஸ்டமாலஜியில் பேசுவாங்க. இந்த அறிவு எதுக்கானன்னா, இந்த எது அறிவுன்னு சொல்றாங்களா, இந்த அறிவு இந்த இலக்குக்கானது இருக்கும். இலக்கு நோக்கி போகிற ஒருத்தனுக்கு, அதாவது நீங்கிற ஒருத்தனுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் நடந்து போறவருக்கும் தேவைப்படாது. அதுதான் பேசிக். அது மாதிரி அந்த இலக்கு தான் நம்மளோட நெறிமுறையை தீர்மானம். நம்ம எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்றது அதான் தீர்மானம். எத்திக்ஸை நமக்கான எத்திக்ஸ் ஃப்ரேம் பண்றப்ப எதுக்காண்டி இதை ஃப்ரேம் பண்றோம் அப்படின்ற முதல் விஷயம் முடிவு போன அந்த எத்திக்ஸ். அது மாதிரி பிலாசபியில் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய அந்த இலக்குன்ற மெட்டாபிசிக்ஸ்ன்னு, அதுக்கடுத்து வரக்கூடிய எபிஸ்டமாலஜி தியரி ஆஃப் நாலேஜ்ன்றது, தியரி ஆஃப் நாலேஜில் எது அறிவு, இந்த அறிவை எதை பேஸ் பண்ணி முடிவு பண்ணுவாங்கன்னா, அந்த இலக்குக்காகவும் அந்த உண்மைக்காகவும் வச்சு எது அறிவின் முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் எத்திக்ஸ். இந்த எத்திக்ஸ் அந்த மெட்டாபிசிக்ல சொல்லக்கூடிய அந்த உண்மையும் இலக்கையும் அடைவதற்கும் உணர்வதற்கும் இந்த எத்திக்ஸ் அறநெறின்ற நீதியின் வழிகள் சொல்லுவாங்க. இந்த வழிமுறையில் சொல்லுவாங்க. இந்த பேஸ்ல இருந்தது.
அந்த பேஸில் வந்து இது வந்து பார்ட் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எத்திக்ஸ்ன்றது. இந்த ஃபிலாசபியோட கடைசி பார்ட்டான எத்திக்ஸ் மட்டும் தான் இப்போ நம்ம இந்த பேப்பரில் உங்களுக்கு பார்க்க போகிறோம், உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணது. சரி, இந்த அடுத்து எத்திக்ஸ் கோட்பாடு முன்னாடி நன்னெறி கோட்பாடுகள், நெறிமுறை. அதாவது இந்த எத்திக்ஸ்ன்ற வார்த்தைக்கு 2-3 வார்த்தை தமிழில் இருக்கு. எப்பயும் நம்ம தமிழில் வட்டார அடிப்படையிலையும் சரி, இல்லை பேச்சு வழக்கில் நம்ம நிறையா ஒரே வார்த்தைக்கு ஒரு பொருளுக்கு நிறைய வார்த்தை யூஸ் பண்ணோம். அது மாதிரி எத்திக்ஸ்க்கு இங்கே நம்ம வெறுமான கோட்பாடுகள்னு பார்க்காம, நெறிமுறைகள்னு பார்க்காம, அது நன்னெறி கோட்பாடுகள்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். அப்போ தான் இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வெறுமான எத்திக்ஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். வெறும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லையே. அதுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஒரு எய்ம் இருக்கணும். எந்த பேஸில் உருவாக்கப்பட்டுச்சுன்னு அப்படின்னு ஒரு இலக்கு இருக்கணும். அப்போ தான் அது நல்லா இருக்கும். அதனால தான் இங்கே நன்னெறி கோட்பாடுகள் அப்படின்ற இந்த வார்த்தையை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நன்னெறி கோட்பாடுகள் பல்வேறு சமூக ஒழுக்கங்களில் உள்ள வாழ்க்கை வடிவங்களுடன் நெருக்கமாக தொடர்புடையவே. திருப்பி வந்தோட நான் படிக்கிறீங்களேன். நன்னெறி கோட்பாடுகள் பல்வேறு சமூக ஒழுக்கங்களில் உள்ள வாழ்க்கை வடிவங்களுடன் நெருக்கமாக தொடர்புடையவை. பல்வேறு சமூக ஒழுக்கங்களில் வாழ்க்கையோட தொடர்புடன் அப்ப என்ன அர்த்தம்? அந்த என்ன மீன் பண்ண வராங்கன்னா, இங்க சமூக ஒழுக்கங்களில் உள்ள வாழ்க்கை வடிவங்கள், ஒவ்வொரு வாழ்க்கை வடிவம் சொன்னோம்னு நமக்கு இப்ப நம்ம வாழ்க்கை வடிவம்னா ஒரே மாதிரி இருக்க போற. ஒரு ஆண் வந்து வீட்டுல வந்து தலைவரா இருப்பாரு, அதாவது குடும்ப தலைவரா இருப்பாரு, கணவன் அப்பாவா இருக்கலாம், சகோதரா இருக்கலாம், மகனா இருக்கலாம். இவங்க எல்லா பேத்துக்கும் ஒவ்வொரு வடிவம் இருக்கும். இது போல சமூகத்திலையும் சில வடிவம் இருக்கும். இது வந்து நான் குடும்பத்தில் சொல்லிட்டேன். இது மாதிரி சமூகத்துல நான் அவங்களே செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த வடிவங்கள்ன்ற மீன் பண்ற இந்த இடத்துல வந்து அவங்க பண்ணக்கூடிய தொழில்கள், இப்போ அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் வர அந்த தொழில் அடிப்பில் அவங்களுக்கு சில கடமைகள் வரும். இது செய்யறப்ப அவங்களுக்கான வடிவங்கள் கிடைக்கும். இப்ப நம்ம ஒரு சமூகத்துல ஒரு சின்ன எங்க வீட்டுல ஒரு முடிவு, நம்ம வீட்டுல ஒரு முடிவு எடுக்கணும். அது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட முடிவு, நிதி தொடர்பான பிரச்சனையா இருந்தால் நம்ம யார்கிட்ட கொண்டு போவோமா? அம்மாட்ட பேசுவோமா, அப்பாட்ட பேசுவோம் அப்படின்ற விஷயம் தான். அந்த ஒவ்வொரு வடிவங்கள் இருக்கும் சமூக ஒழுக்கங்கள். இந்த வடிவம் வந்து இது தப்பா சரி, இது அப்பா பண்ண அம்மா பண்ண யாரும் விஷயம் இல்லை, யாரு பண்ண போறா அப்படின்றதான் விஷயம். ஏன்னா நீங்க திருப்பி சமூக பண்ணல ஃபினான்ஸ் மட்டும் அப்பா பார்க்கணும், வீட்டு வேலையெல்லாம் அம்மா பார்க்கணும் அப்படின்னு கொண்டு போனோம்னா அது வந்து திருப்பி என்ன பண்ணணும்னா அந்த பழைய சித்தாந்தத்துக்கு கொண்டு போவோம். பழைய எல்லா சித்தாந்தங்களும் வந்து சரியான ஒரு பிலாசபியா இருக்குன்னு அவசியம் கிடையாது, ஒரு நன்னெறி கோட்பாடாக வரணும்னு அவசியம் கிடையாது. அது கோட்பாடுகளாக இருந்திருக்கலாம், அது வந்து நன்னெறி கோட்பாடாக இருக்குன்னு அவசியம் இல்லை. அது நாம தான், ஏன்னா எத்திக்ஸ்ல முக்கியமான விஷயம் எத்திக்ஸ்ல அனலைஸ் பண்ணி தான். இப்போ நான் அனலைஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பகுத்தாய்வனும் ஒவ்வொன்றும் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒவ்வொரு பிலாசபி எத்திக்ஸ் ஃப்ரேம்ன்றது தனித்தனியாக பிரித்து அதை கரெக்டாக இதுதான் எத்திக்ஸ்னு நம்ம செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுதான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கான ஒரு நல்ல காரணம் வேணும், அது நல்ல தன்மையுடைய இருக்கணும். நல்லது அப்படின்னு மீட் பண்ண வரப்ப அது எனக்கு மட்டும் பலனுள்ள இருக்கக்கூடாது, ஏன்னா எதிர்கால சந்ததிக்கும் அது பலனுள்ள இருக்கணும், அதையும் சேர்த்து நம்ம ஒத்துக்கணும். அப்போதான் அந்த எத்திக்ஸான நன்னெறி கோட்பாடாக இருக்கும். கோட்பாடுகள் முக்கியமான புத்திசம் பற்றி சொல்றப்ப புத்தா சொல்லுவார் ரொம்ப அருமையா, என்னோட கோட்பாடு கடைசி வரைக்கும் இருக்குன்னு புத்தாவோட கோட்பாடெல்லாம் சொல்லுவாங்க. புத்தரோட கோட்பாடு முக்கியமான விஷயம் வந்து மாற்றும் தன்மை உடையது. அவர் அடிக்கடி அதிகம் வலியுறுத்தின விஷயமா இருக்குது, எல்லாமே இங்கே இந்த உலகத்தில் எல்லாமே மாறும் தன்மை உடையது அப்படின்ற விஷயம். அப்போ நமக்கான கோட்பாடு வகுக்கிறப்ப நமக்கு இந்த பேஸ்ல தான் இது மாறும் தன்மை உடையது, எந்த அடிப்படையில் இது மாறும் தன்மை உடையது, ஏன்னா எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம கோட்பாடுகள் மாறிக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அதனால இந்திய கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டதுல கட் அண்ட் ரைட்டா அதுல ஃப்ரேம் கொடுத்தா கூட அது மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பும் சொல்லி கொடுக்கும். அது நீ தேவையானப்ப இந்திய கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்னு சொல்லி கொண்டு வருவாங்க. கொஞ்சம் ஒவ்வொரு கிட்டத்தட்ட இது வரைக்கும் 100 மேல மாத்திட்டாங்க. இது ஏன்னா காலத்துக்கு காலத்து தேவைக்கேற்ப அது மாற்றப்படும். நம்ம வாழ்க்கையும் நம்ம கருத்துக்கள் நமக்கான கருத்துலையும் மாத்திட்டே வரும். அந்த மாற்ற கருத்துக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது இதெல்லாம் வந்து பிலாசபில நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மெட்டாபிசிக்கல் எத்திக்ஸ், மெட்டாபிசிக்கல் எபிஸ்டமாலஜி, எத்திக்ஸ், இந்த 3 கேட்டகரிக்குள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். நமக்கான இலக்கும் அதுக்கான உண்மை தன்மையும் அந்த எத்திக்ஸை ஃப்ரேம் பண்ணிட்டே வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எத்திக்ஸ் நம்ம மாத்திட்டே வரணும். அப்போதான் அது முன்னேற்றத்துக்கான வழிகோலாகவும் இருக்கும், அது நன்னெறி கோட்பாடாகவும் இருக்கும். பல்வேறு கருத்துக்கள் மற்றும் பிரச்சனையின் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் நன்னெறி பின்வருமாறு பிரிக்கப்படுகிறது. ஜென்ரலா பிலாசபிக்கல் பேஸ்ட் எத்திக்ஸை வந்து சில கேட்டகரி தான் பிரிக்கிறாங்க. உங்க எத்திக்ஸை வந்து முக்கியமான கேட்டகரிஸ்னா நம்ம சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிக்கிற அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கணும்னா 3 விஷயம் முக்கியமான கேட்டகரி இருக்கு. முதல் விஷயம்
நெறிமுறைகள் அப்படின்னு தமிழில் சொல்லக்கூடியது. நெறிமுறைகள் கோட்பாடுகள், நெறிமுறை கோட்பாடு அப்படின்னு சொல்றது மொதல் விஷயம். நார்மட்டிவ் எத்திக்ஸ்னு இது பேரு. அது என்னன்னு சொல்றேன் பின்னாடி. அதுக்கப்புறம் மெட்டா நெறிமுறைகள், அதுக்கப்புறம் கடைசி பயன்பாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயன்பாட்டு நெறிமுறைகள் அப்படின்றது வந்து பிராக்மேட்டிக் அப்ரோச். இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல இல்லை, என்னைக்கு தொழில் புரட்சி வந்ததோ அன்னையிலிருந்து நமக்கு இனி உலகத்தில் இருக்கக்கூடிய பிராக்மேட்டிக் அப்ரோச்னு சொல்லக்கூடிய இந்த பயன்பாட்டு நெறிமுறைகள் என்ற கோட்பாடு மட்டும்தான் உலகம் ஃபுல்லா அதிகப்படியான மக்களை கவர்ந்து இழுத்து அதில் தான் மக்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறோம். நம்மள அறியாம நம்ம அதில் இருக்கிறோம். அப்படி என்ன விஷயம் அந்த அது மட்டும் இப்போ மற்ற ரெண்டும் உங்களுக்கு இப்போ எக்ஸாம் பாயிண்ட்ல தேவை. பரிச்சின் அடிப்படையில் சொல்றதுக்கெல்லாம் அது பின்னாடி சொல்றேன் கடைசியா. இப்போ பயன்பாட்டு நெறிமுறையிலிருந்து ஆரம்பிப்பேன். இதான் ப்ரொஃபஷனல் எதிக்ஸ் தொடர்புடையது. பயன்பாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு பிராக்மேட்டிக் அப்ரோச் இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிலாசபியில் நிறைய கேட்டகரி இருக்கும். அது மாதிரி நிறைய ஃபிலாசபி ஸ்கூல்ஸும் இருந்துச்சு சிந்தனைகள் அடிப்படையில். அதில் சில முக்கியமான ஸ்கூல்ஸ்ன்னு சொல்ல வரப்ப கடைசியாக வரக்கூடாது. அதாவது 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்கூல் வந்தது. அப்போதான் தொழில் புரட்சிலாம் வர ஆரம்பிக்கிற 16ஆம் நூற்றாண்டுலேருந்து. அந்த தொழில் புரட்சி வர ஆரம்பிச்சு என்ன சமயம்னா உலக வாழ்க்கை மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும், ஹவு டு என்ஜாய் வேர்ல்ட்லி லைஃப் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. ஒரு கேள்வி தான் வந்தது. எப்படி உலக வாழ்க்கை இனி சந்தோஷமான முறையில் அனுபவிப்பது, சந்தோஷமான முறையில் நுகர்வது அப்படின்னு அது அவங்க உலக வாழ்க்கை எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி அப்போ கிரியேட் ஆகுது. அது ஐடியாலஜி கிரியேட் ஆனால் எப்பயும் ஒரு ரூல்ஸ் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் குழு எந்த நல்லதோ கெட்டதோ அதுக்குன்னு ஒரு தனி ஒரு நெறிமுறை வைப்பாங்க. அதுக்குன்னு ஒரு தனி ஒரு கோட்பாடு இருக்கும். அதுதான் சொன்னாங்க உலக வாழ்க்கை உலக இன்பங்களே நுகர்தல் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுதான் பிராக்மேட்டிக் அப்ரோச்ன்றது ரொம்ப முக்கியமான நெறிமுறை. அதுதான் முக்கியமான ஐடியா அப்படின்னு சொல்றது. பிராக்மேட்டிக் அப்ரோச்சில் முக்கியமான அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உலக வாழ்க்கை இன்புற அனுபவிப்பு தான். உலக வாழ்க்கை இன்புற அனுபவிக்கிறப்ப முதல்ல 2 விஷயம் கிடைக்கும். எப்போ நம்ம சமூகமாக வாழ ஆரம்பிச்சோமோ அப்போ வந்து நம்ம மற்றவங்களோட சேர்ந்து வாழ பழகிக்கிட்டோம். சேர்ந்து வாழ பழகிட்டோம்னா இங்கே நமக்கு தேவையான விஷயங்களை வந்து ஒருத்தர் சேர்ந்து இருக்கணும். அதாவது அது என்ன காரணங்கள்னா நமக்கு அது ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும். நம்ம குடும்பம் தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஒரு குழந்தைன்றது அவங்க அப்பாவும் அம்மாவும் சார்ந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அது குழந்தையா இருந்து அது வாலிபராகி பின்னும் அந்த குழந்தை ஒரு அடல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி வரப்ப அந்த வாலிபனார் அந்த ஸ்டேஜில் அவனா சுயமாக சம்பாதிச்சு அவன குடும்பம் பார்க்குறப்ப தன்னை பார்த்துக்கிட்ட அப்பா அம்மாவை திருப்பி இவர் பார்க்க வேண்டிய இருக்கும். இது வந்து கால சுழற்சி இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பாடம். இங்கே வந்து நான் எந்த நேரத்தில் நான் சுதந்திரமான ஒரு மனிதர் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு நிமிடம் இயற்கை நமக்கு உணர்த்தி கொண்டுகிட்டே இருக்கும். அப்படி இயற்கை நம்மளை பொறுத்து இயற்கையை ஏற்று போராட முடியாது. அப்போ இயற்கையோட நம்ம வந்தாச்சு, இயற்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம வாழ கற்றுக்கணும் அப்படின்றதுக்காண்டி நாம் எப்படி வாழணும் அப்படின்றது திருப்பி அங்கே ஒரு ஃப்ரேம் கொடுக்குறாங்க. திருப்பி எல்லா இடத்துலையும் இங்கே ஃப்ரேம் தான். எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி உலகக்குள்ளே எப்படி நம்ம தொடர்பு கொள்ளணும், எல்லாத்துக்குமே இங்கே பயன்பாடு எத்திக்ஸ் தான். அந்த நெறிமுறைகள்லாம் வகுக்கிறாங்க. நெறிமுறைன்றலாம் அணுகுமுறைன்ற ரொம்ப கரெக்டான வார்த்தை. இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். அணுகுமுறை நெறிமுறைகள் அப்படின்றது எப்படி ஹவு டு அப்ரோச் அப்படின்றதான். இப்போ நம்ம ஒரு ஆசிரியர்கிட்ட பேசுறதுக்கும் வீட்டில் நம்ம இப்போ பேரண்ட்ஸில் பேசுறதுக்கும் ஒரே மாதிரி இப்போ தான் அந்த அணுகுமுறை வே ஆஃப் அப்ரோச் இருக்குல்ல, அது பற்றின அதுதான் இங்கே எத்திக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே விஷயத்த அணுகிறப்ப நம்ம 2 பேரும் வெவ்வேறு விதமாக அணுகலாம். அணுக வேண்டிய கட்டாயம் இருக்குது. என்னோட பண தேவைக்காண்டி நான் ஏதோ என்னோட பண தேவைக்காண்டியோ இல்லை பெரும்பாலும் பண தேவைக்காண்டி பெரும்பாலான நேரங்களில் என்னோட பண தேவைக்காண்டி என்னோட பெற்றோர்களை நான் சார்ந்திருக்கிறேன். அவர்களிலே நான் போய் பணம் கேட்கறதுக்கும் வெளியில் யாரோ ஒருத்தர் நான் உதவின்ற கேட்கறதுக்கும் அதே பண உதவி கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆனால் வெவ்வேறான அணுகுமுறை இருக்கும். பேரண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குற பண உதவின்ற கிடைக்கல. அது அவங்களோட டியூட்டின்ஸில் வரும். நமக்கு தேவையான கொடுக்குறது எல்லா தேவைக்கும் கொடுக்குறதில்ல. அவங்க நமக்கு தேவை அறிஞ்சு கொடுப்பாங்க. கரெக்டான தேவைகள் கேட்டோமா அவங்க அதை பூர்த்தி பண்ணுவோம். அது அவங்க கடமை லிஸ்ட்லேயும் இருக்கும். இருந்தாலும் நம்ம வே ஆஃப் அப்ரோச் அவங்கள்ட்ட எப்படி கேட்போம், எப்படி ஒவ்வொருத்தரையும் அணுகுவோம், இதெல்லாம் மாறுபடும். இது ஏன் இங்கே பயன்பாட்டு பிராக்மேட்டிக்ஸ் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கன்னா, பிராக்மேட்டிக் அப்ரோச் என்ன பண்ணிச்சுன்னா இது வரைக்கும் எத்திக்கல் எத்திக்ஸ் பேஸ் பண்ணி நன்னெறிமுறைகள்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் முன்னாடி. நெறிமுறைகள் மட்டும் இல்லை, நன்னெறியாக இருந்துச்சு. அது குட் எத்திக்ஸே குட் அப்படின்னு இல்லை. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நன்னெறிகளாக இருந்துச்சு. நல்ல அறத்தை போதிப்பாங்க, நல்ல எல்லாத்துக்கும் நல்லது நன்மை பயக்கும் விதமாக இருந்தது. ஆனால் இந்த பயன்பாட்டு நெறிமுறைன்னு வரப்ப பிராக்மேட்டிக் அப்ரோச்சில் என்ன வந்துச்சுன்னா இதில் ஒரு சிந்தனை இருந்தது. என்ன சிந்தனைன்னா
உலக வாழ்க்கை என்பது எனது ஒரு மனிதன் இன்புற வாழ்க்கை, ஒரு மனிதன் இன்பத்தை அனுபவிக்காக படைக்கப்பட்டது தான் உலக வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, தொழில் புரட்சி வெளியிலான 16ஆம் நூற்றாண்டுல தொழில் புரட்சி வரை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அப்ப வ குளோ குளோ டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கும். வளர்ச்சி அடைஞ்சுட்டு இருந்தது. அந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னா, இந்த சித்தாந்தத்தை பேஸ் பண்ணி என்ன செஞ்சாங்கன்னா, கொஞ்சம் பேரு எப்பயும் வந்து அந்த காலத்துல என்ன இருந்துச்சுன்னா, மன்னர்கள் படிக்கிறதுக்கும், சராசரி மக்களுக்கும் கல்வி அறிவு போதிக்கப்படுது. ஆனா, அவங்களுக்கு போதிக்க கல்வியும், மன்னர் படிக்கிற கல்வியும் வித்தியாசமா இருக்கும். அவங்க அது மாரி பிசினஸ் பீப்பிள் தனக்கு படிக்கிற விஷயம் வேற மாரி ஐடியாலஜி அவங்க வேற மாரி போதிப்பாங்க. அவங்க குழந்தைகளுக்கு அவங்க பிசினஸ பார்த்துக்கிறதுக்கு ஏத்த மாரியே போதிப்பாங்க. அப்ப இது பிராக்மேட்டிக்ன்ற அந்த பிலாசபி பார்த்தீங்கன்னா, வில்லியம் ஜேம்ஸ் ஒருத்தர் கொண்டு வருவார். அவர் தான் இதுல இண்டஸ்ட்ரியலிசம் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொண்டு வருவார். இன்ஸ்ட்ருமெண்டலிசம் அப்படின்ற மாரி ஒரு சித்தாந்தங்கள் கொண்டு வருவார். இந்த சித்தாந்தங்கள் என்ன சொன்னோம்னா, படைக்கப்பட்ட அனைத்தும் வந்து மனிதனுக்காண்டியே படைக்கப்பட்டது. இதே விஷயம் மத ரீதியாகவும் இருக்கு. மத ரீதியாவ நான் ஒரு மதத்துல படைக்கப்பட்ட அனைத்தும் மனிதனுக்காண்டி படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அசைவம் சாப்பிடுவாங்க. அதுக்காண்டி ஆனா அவர் எந்த இடத்துல சொல்லியிருப்பாருன்னா, சில நேரங்களில் மனிதர்கள் வந்து அசைவம் சாப்பிடுற சந்தர்ப்பம் வர வழியே இல்லாம சாப்பிடுற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல அது வந்து கில்ட்டி கன்சியஸா ஃபீல் பண்ண முடியாம படைக்கப்பட்ட அனைத்தும் மனிதருக்காண்டி அப்படின்னு சொல்ற மீனிங்ல சொல்லியிருப்பாரு. ஆனா பின்னாடி அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணிட்டாங்க. ஒரே தேதி. படைக்கப்பட்ட அனைத்தும் மனிதனுக்காண்டி. இந்த நெறிமுறைகளை யார் ஃப்ரேம் பண்றா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்திக்ஸ்ல ஃப்ரேம் பண்ற பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஃப்ரேம் பண்றாங்க. அப்படி ஃப்ரேம் பண்றப்ப பயன்பாட்டு நெறிமுறைகள்னு சொல்ற அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. எப்படி ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னா, எது நமக்கு பயனளிக்குதோ அதெல்லாம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் தான். ஆனா அப்படி ஒரு விஷயம் ஃப்ரேம் பண்ணி அந்த சிந்தனையும் போக்கும் இருந்தது. சிந்தனை போக்கோட இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம், அவுட் ஆஃப் சிலபஸ், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல சிந்தனைக்கான வலிமைன்றது ரொம்ப கொடுமையான விஷயம். ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். கொடுமையான விஷயம் மட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். ஐடியாலஜிகள் பேஸ்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு செயல்பாடும் நம்மளால முழுமையாக செய்ய முடியும். இன்னைய வரைக்கும் இந்த பிராக்மேட்டிசம் அப்ரோச்ன்றது ரொம்ப வேறு ஊன்றி நம்ம மனசுல எல்லா இடத்துலையும் வச்சுட்டாங்க. அந்த பிராக்மேட்டிக்ன்றது நமக்கு அட்ராக்டிவா இருக்கும். டெய்லி நமக்கு பிடிச்சமான சாப்பாடு கிடைக்கணும். டெய்லி நமக்கு பிடிச்சமான உணவு கிடைக்கும். டெய்லிக்கு நமக்கு பிடிச்சமான ட்ரெஸ் கிடைக்கும். நமக்கு பிடிச்சமான வாகனம் எல்லாத்தையும் இதெல்லாம் உலக வாழ்க்கை அனுபவிக்கான விஷயம்லாம் கிடைக்கும் அப்படின்றப்ப, அதுக்கு நம்மளோட இயற்கையாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்த இது வரைக்கும் விஷயங்கள்லாம் விட்டுட்டோம். சாதாரண எல்லா விஷயத்துக்கும் இன்னைக்கு நடந்து போற விஷயமும் காணாம போச்சு. நம்ம வீட்டில் பண்ற சமையல் பாத்திரம் எல்லாத்தையும் குறைச்சோம். இதுக்கெல்லாம் பக்க விளைவு இருக்கு. அதெல்லாம் முக்கியமான விஷயம். சுகமான வாழ்க்கையை தேடி தேடி நம்ம என்ன ஆச்சுன்னா, நம்ம இன்னொரு பக்கம் வந்து இதுதான் இந்த பிராக்மேட்டிக் ஐடியாலஜியில் ரொம்ப அந்த கொடூரமான பாட்டு சொல்ல அந்த விஷயம் இதுதான். ஏன்னா வழக்கமா நெறிமுறைகள் நன்னெறிமுறைன்னு சொல்றப்ப அது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கு. ஆனா இந்த பிராக்மேட்டிக் நெறிமுறை என்ன சொல்லுதுன்னா, அதாவது இந்த பயன்பாட்டு நெறிமுறை என்ன சொல்லுச்சுன்னா, நமக்கு நன்மையை பயக்கும் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சுருங்கிடுச்சு. அது நான் வந்து என்னோட அடுத்த தலைமுறையை பத்தி யோசிக்காம நான் வாழ்ற வரைக்கும் என்னோட பயன்பாட்டுக்கு எது வருதோ அதை போல நான் பயன்படுத்திக்குவேன். அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போனோம் அப்படின்ற விஷயமே காணாம போய், அது எப்படின்னு சொல்லிதுன்னா, ஒய் சுட் ஐ டேக் அதர் ரெஸ்பான்சிபிலிட்டி? நான் எதுக்கு மற்றவங்களோட சுமையை நான் ஏன் சுமக்கணும்? மற்றவங்களோட சுமைன்னு சொல்றப்ப இது பக்கத்து வீட்டுக்காரோ எதிர்த்து வீட்டுக்காரன் சுமைன்னு சொல்லலாம். அவங்க தனக்கான கடமைகளை கூட அவங்க சுமையில் நினைக்க ஆரம்பிச்சாங்க. அது பிற்காலம் என்ன ஆச்சுன்னா, சுகமான சுமைகள் அப்படின்னு சொல்லி சில பாசிட்டிவ் டேம்ல கொண்டு வந்தாங்க. அது எல்லாமே வரதுக்கு காரணம் இந்த பயன்பாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு. இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம லக்ஸூரியஸ் லைஃப் நோக்கி போறதுக்கான அவசியமும் அன்னெசரியான திங்ஸை வாங்கி குமிக்கிற இந்த குளோபல் சிஸ்டம் மார்க்கெட்டிங் முக்கியமான அந்த ரன்னிங் ஒரு விஷயத்தை ரன் பண்றதுக்கான முக்கியமான விஷயம் ஐடியாலஜி கோட்பாடுன்னு எங்கேருந்து வந்து அந்த கோட்பாடு பேர் தான் பயன்பாட்டு நெறிமுறைன்னு சொல்லக்கூடிய பிராக்மேட்டிக் அப்ரோச். இதுல தான் இந்த பிராக்மேட்டிக் அப்ரோச் வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு பிராக்மேட்டிக் அப்ரோச் தான் இருக்கு. ஏன்னா நாம இன்னைக்கு முழுசா எது எனக்கு பயன்படும் அதுதான் நம்ம எல்லா பேரும் பண்றோம். இதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால அப்போ அப்படிப்பட்ட பயன்பாடு நமக்கு எது நன்மை பயக்குன்னு சொல்லியாச்சுன்னா, அப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து அதில் உள்ள சில விஷயங்கள் பயன்பாடு எல்லாம் நம்ம எதுக்கு பயன் தர அந்த பயன்கள்லாம் வரையறுக்க வேணாமா? என்னென்ன பயன்கள் இருக்கு, அது எப்படி அந்த பயன்கள் நம்ம அனுபவிக்கணும், அது மற்ற நம்மளோட நிப்பாட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்றப்ப முக்கியமான ஒரு விஷயம் தொழில்முறை நன்னெறிகளை ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ஏன் பேசுறோம், தொழில்முறை நன்னெறிகள் பேசுறோம். தொழில்முறைன்னு ஒரே கட்டல இந்த முறை நன்னெறிகள் அப்படின்னு ஒரு விஷயம், அந்த விஷயம் தான் இங்கே முக்கியம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இங்கே வந்து மனுஷில் வந்து இன்டர் டிபெண்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு இருக்கும்.
வி ஆர் நாட் இண்டிபெண்ட் கிரியேச்சர் அப்படின்னு. நம்ம வந்து ஒரு ஒரு மரம் மாதிரி வந்து நமக்கு தேவையான அனைத்தையும் உணவு முதற்கொண்டு அனைத்தையும் நமக்கு நாமே உற்பத்தி செய்ய வளரக்கூடிய ஆள் இல்லை. ஒரு மரம் தனித்தனியே பாதுகாத்து வளர்க்கறதுக்காண்டி அதுக்கான சட்டம்னு சொல்ற அந்த மரப்பட்டைய சட்டம் மாதிரி உருவாக்கிக்கும். அதுக்கு தேவையான உணவே இயற்கையாகவே உற்பத்தி பண்ணிக்கும். அது தனித்தனி பாதுகாப்புக்கான சில விஷயங்கள், உதாரணத்துக்கு ரோஜா செடியில முள் இருக்கும், சில விஷயங்கள் தனித்தனி பாதுகாப்பு. ஒவ்வொரு மரமும் அதுக்கேற்ற தகுந்த மாதிரி ஒரு விஷயம். சில மரத்தினோட ஸ்மெல், சில இதில் அதோட டேஸ்ட்டு, இதெல்லாம் அதோட பாதுகாப்புக்கான உருவாக்கப்பட்டு தனித்தனியாக உருவாக்கி வச்சிருக்கும். அந்த மாதிரி மனுஷனால இயங்க முடியாது அப்படின்றதுனால மனிதன் சமூகம் இதை பற்றி நம்ம முன்னாடி நிறைய பேசணும். சமூகமா வாழ ஆரம்பிச்சான் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த சமூக ஆழத்தில் முக்கியமான இங்கே கம்யூனிகேஷன் தேவைப்படுது ஒவ்வொருத்தருக்கு இடையில. அப்படி என்ன தேவைப்படுது அந்த கம்யூனிகேஷன் ஃப்ரேம் பண்ணுறப்ப அதுக்கு பேர் தொழில் முறை அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு ப்ராப்பரான வழியில் அவங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்த முடிஞ்சு. அப்படி ப்ராப்பரான இல்லை சமூகத்தில் வந்து அதிகமான மக்களோட தொடர்பு இருக்கக்கூட ஒரு விஷயமா சொல்கிற எந்த இடத்துல மக்கள் அதிகமாக சந்திப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக கட்டினா ஷாப்பிங் மால் நீங்கள் ஏற்கனவே சொல்லிடுவேன். ஷாப்பிங் மாலில் பொது எக்ஸிபிஷன் இடத்துல கட்டணும், திருவிழா கட்டலாம். அதிகமான இடம் மக்கள் சந்திக்கிற வந்து ஷாப்பிங் மால் அப்படின்னு, வியாபார ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வியாபார ஸ்தலம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த விஷயத்த சொல்கிறேன். ஊர் பேர் வேணாம். ஒரு ஷாப்பிங் மாலில் வந்து மதுபானங்களை விற்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஏடிஎம் டைப்பில் ஒரு இது வச்சாங்க, தானியங்கி மதுபான மிஷின் வச்சாங்க. அது வைக்கிறப்ப அங்கே ரொம்ப பெரிய சில கட்சிகள் சேர்ந்தவங்களும் சில போராட்டம் பண்ணாங்க. அது காரணம் என்ன, இது வந்து டாஸ்பாக்னு நீங்கள் தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க, அங்கே வரைக்கும் இது பொதுமக்கள் வந்து அதிகமான பொதுமக்கள் வந்து போகிற இடம், எல்லா பேரும் வர்றோம், எல்லா வயதினரும் வர இடம். அதனால இந்த மாதிரி இடம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சாங்க. வியாபாரத்தோட முக்கியமான ரீசன், உலகத்தில் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். வியாபாரத்தை அடிப்படையில் தான் எல்லாமே பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு நம்ம ரொம்ப தூரம் யோசிக்க வேண்டாம். வியாபாரம் நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணுற விஷயத்தை நம்ம எங்கே எதன் மூலமாக பூர்த்தி பண்ணுறோம்? பெரும்பாலும் இந்த வியாபாரத்தின் மூலம் தான் இருக்கும். வியாபாரத்தின் மூலமாக இப்போ நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருள் இருந்து நமக்கு ஆடம்பர தேவைக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளையும் நம்ம வாங்குற இடம், வாங்குறதுக்கு இன்னொரு சார்ந்திருக்கும். அந்த வாங்குறதுக்கும் அதை உற்பத்தி நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கும் ஒரு உற்பத்தியாளர் தேவைப்படுறாரு, அதை வாங்கி விற்கிறதுக்கு ஒரு வியாபாரி தேவைப்படுறாரு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதுதான் நம்ம சமூக வாழ்க்கை வாழ்றப்ப நமக்கான தேவையை பூர்த்தி பண்ற முக்கியமான விஷயமா இருக்கிறது தொழில் வியாபாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழில்முறை அப்படின்னா. இந்த தொழில்முறை விடுத்த விதி அப்போ எப்படி இருக்கணும்? ஏன்னா நான் வந்து ஒருத்தர் சார்ந்திருப்பேன், அவர் வந்து என்னை நல்லது கொடுக்காம கெட்டது பண்ணிட்டே வந்தானா அது எனக்கு எந்த விதத்தில் பயன்படும்? உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு சாப்பாடு வாங்க போகிறோம், ஒரு ஹோட்டலில் அந்த சாப்பாடு நமக்கு நல்ல உணவுன்ற ருசிக்காக மட்டும் சாப்பிடல, நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட போகிறோம். அதாவது என் உடலை பாதிக்காத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வியாபார நோக்கில் அந்த வியாபாரம் பண்ணுறவர் என்ன பண்ணாரு, தன்னோட வியாபார நோக்கத்தில் அதிகமான லாபத்துக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா, சில குவாலிட்டி கம்மியான, அதாவது தரம் கம்மியான பொருட்களை உபயோகப்படுத்தி பொருள் பண்ணுறாங்கன்னா அந்த தொழில் என்னவா இருக்கும்? அது நமக்கு அதெல்லாம் நல்லது நடக்குமா இல்லை கெட்டது நடக்குமா? சொல்லப்போனால் கெட்டது நடக்கும். ஏன்னா அவருக்கு கொடுக்க ஒரு நல்ல தரமற்ற உணவுப் பொருள் மனிதனை பாதிக்கிறப்ப அந்த மனிதனுக்கு நோய் நொடி வரும். அப்போ அந்த மனிதன் நோய் நொடி இருப்ப அந்த மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் பாதிக்கப்படும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இங்கே கடமை இருக்குது. சமூகத்தில் ஏதோ ஒரு கடமைகள் இருக்கும். கடமை இல்லாத மனிதனே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடும். அப்படி வேறுபடுற அந்த காரணத்தினால அவங்களுக்கு ஒவ்வொருத்துக்கான அந்த வேறுபாடுகள் தான் அந்த தொழில் அடிப்படையில் அது ஒவ்வொருத்தரும் வேறுபடும். ஒவ்வொரு மனிதனுக்கான கடமைகள் வேறுபடும். ஒரு மனிதனை உணவு சாப்பிட்றான், ஒரு ஹோட்டலில் வாங்கின தவறான மோசமான உணவுப் பொருள்னால அவனோட உணவு பாதிக்குது அப்படின்னா அவன் செய்ய வேண்டிய கடமைகள் பாதிக்கப்படுது. அதனால அந்த கடமையினால அவன் செய்ய கடமைகள் பாதிக்கப்படுறப்ப அந்த கடமையினால பயனடைய வேண்டியவர்களும் பாதிக்கப்படுறாங்க. அது அப்படி என்ன பண்ண சங்கிலி தொடர்ன்னு சொல்லுவாங்க. ஒன்று ஏலேருந்து பி, பிலேருந்து சி அப்படின்னு வரிசையாக போய் கடைசி இதில் வரைக்கும் போய் ஒட்டுமொத்த ஆர்டரை கொலாப்ஸ் பண்ணும். இந்த ஆர்டர் எதுக்கான கிரியேட் பண்ண முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒட்டுமொத்த சமூக அமைப்புன்றது நாம சுமூகமாக வாழ்றதுக்காண்டியும் நம்ம வசதியாக வாழ்றதுக்காண்டி ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு இது. அந்த அமைப்பை ஒட்டுமொத்தம் சொதப்பின. அதனால ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், தொழில்முறை எத்திக்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அது ஏன்னா 2 காரணம். முதல் காரணம், இது வந்து சமூகத்தில் முக்கியமான எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிற இடமா இருக்குது இந்த ப்ரொஃபஷனல் அப்படின்றது, தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் அப்படின்றது. 2வது விஷயம், அதிகமான மக்கள் இதை சார்ந்து இருக்கிறாங்க.
அதிகமான மக்கள்னு சொல்றத இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அதை சார்ந்து தான் இருக்கிறாங்க. அதனால அந்த தொழில் முறை வந்து ஒரு முழுக்க முழுக்க மணி ஓரியன்டா இல்ல, பணத்தை சம்பாதிக்கிற விஷயம் மட்டும் இல்லாம, அது ஒரு நன்னெறி கோட்பாடா இருக்கணும். அறநெறி கோட்பாடு அப்படின்னு நான் தான் பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு தொழிலும் ஒழுக்க கோட்பாடுகளை வழிநடத்துதல் இந்த அறநெறி கோட்பாடு நடத்திய நிர்வகிக்கின்றன. நல்ல விஷயங்கள் நம்ம முன்னாடி இப்போ உங்களுக்கு ஒரு கஸ்டமர் ஒரு ஹோட்டலில் கஸ்டமர் திருப்பி திருப்பி வரணும்னா 2 விஷயம் அவர்கிட்ட அந்த ஹோட்டலில் குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும் திருப்பி திருப்பி வருவார். குவாலிட்டி நல்லா இல்லாத பட்சத்தில் அவர் திருப்பி வரமாட்டார். விலைவாசியும் அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் அவருக்கு கட்டுக்குள்ளே வரணும். அப்போ இது எல்லாம் சேர்த்து வரணும். அது வந்து வியாபாரியும் பாதிக்கக்கூடாது, அந்த கன்சியூமர்னு சொல்லக்கூடிய அந்த நுகர்வோரையும் பாதிக்கக்கூடாது. இந்த 2 பேர்த்தையும் பாதிக்காமல் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு நன்னெறி விதிகள் அப்படின்னு அறநெறி கோட்பாடுகளாக இருக்கும். இந்த அடிப்படையில் பேஸ் பண்ணுறதா ஒவ்வொரு தொழிலும் அது ஒழுக்க நெறியோட கோட்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஒழுக்க நெறி தான். அப்போ தொழிலுக்கான ஒழுக்க நெறி என்னன்னு பார்த்தோம்னா, அது மற்றவங்களும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, தன்னையும் அந்த வியாபாரம் பண்ணுறவங்களும் அஃபெக்ட் பண்ண அந்த இது சின்ன பேஸாக வச்சு தொழில் நடத்தா நல்லா அப்படின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. நடத்தை விதிகள் வெவ்வேறு தொழிலுக்கு ஏற்ப மாறுபடலாம். எடுத்துக்காட்டு, பொறியாளர்கள் மருத்துவ சங்கங்களில் வேறுபட்டு நடத்தை விதிகள் கொண்டிருந்தாலும் நாம் அதை காண்போம். முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரே எத்திக்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எத்திக்ஸ்ன்ற விஷயம் ஒரே மாதிரி இருக்காது. அதுக்கு காரணம் என்ன, அவங்கவுங்க அந்த நேச்சரோட ஒவ்வொரு தன்மைக்கு ஏற்ப மாறுபடும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. பொறியாளர்கள், இன்ஜினியர்ஸ், பில்டிங் கன்ஸ்ட்ரக்டர் இப்போ கூட நீங்கள் ஒரு வீட்டுக்கு அனுமதி வாங்கினோம்னா அந்த வீட்டுக்கு எப்படி கெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நம்மளோட சார்ந்த மாநகராட்சியோ இல்லை நகராட்சி எதுலேயே போய் நம்ம போய் பதிவு பண்ணுறப்ப என்ன பண்ணோம்னா அதுக்கான மாதிரி படிவம் பிடிக்கும், அந்த மாடல் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் வீடு கட்ட போகிறோம்னு சொல்லி கொடுக்குறோம். இது ஒரு இன்ஜினியருக்கான விஷயம். அதே மாதிரி இங்கே மருத்துவர், நீங்கள் டாக்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு பேஷண்ட் ட்ரீட் பண்ணுற பார்த்தா அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப அந்த பேஷண்ட்டுக்கு எல்லா விஷயங்களும் அவர் சொல்கிறது தான் மருத்துவ கோட்பாடு. ஆனால் அதே ஒரு விதிவிலக்கு வச்சுருக்கோம் எல்லா அறநிலையில். அது காரணம் என்ன, சில பேர்த்துக்கு இப்போ அந்த ஒரு ஹார்ட் பேஷண்ட்டோ இல்லை முக்கியமாக ஹார்ட் பேஷண்ட் தான் அதிகமாக சொல்லுவோம். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட இதயம் வந்து பலவீனமாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு சில அதிர்ச்சிகரமாக விஷயம்லாம் அவங்க உடம்பை பற்றியாக இருந்தால் கூட மறைச்சு, ஆனால் அதுக்கு பதிலாக யார்கிட்ட சொல்லுவோம்னா அவங்களோட உறவுக்காரர்கள் இல்லை நண்பர்கள், ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் யார் அவரை அடுத்து பார்த்துக்குவாங்களோ அவங்கள்ட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. அது பக்கம் வர்றப்ப அந்த நோயாளிகிட்ட மெதுவாக சொல்லுவாங்க. முதல் விஷயம் என்ன பார்த்தா, ஒரு இன்ஜினியர் வந்து தன்னை முழு விஷயம் சொல்லிக்கிறதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த வீடு கட்டக்கான அப்ரூவல் கிடைக்குது. அவர் முழு அப்பியரன்ஸ் முழு ஸ்கெட்சிங் கொடுத்துறாரு, ஃபஸ்ட்டே ஸ்கெட்ச் கொடுத்துறாரு. ஆனால் டாக்டர் வந்து முழு விவரத்தையும் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொல்லக்கூடாது, சில விவரங்களை சில நேரத்தில் தான் சொல்லணும் அப்படின்னு அவருக்கு விதிவிலக்கு கொடுத்து வச்சுருக்கோம். இது இவங்க தப்பு பண்ணுறாங்களே, இந்த முன்னாடி சொன்ன பயன்பாடு நீதிகள் பயன்பாடு ஒற்றியது. இது என்ன பயன்பாடு தருதுன்னா, முதல் விஷயம் டாக்டருக்கு அந்த பேஷண்ட்டுக்கு வைத்தியம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு பயன்பாடு தருது. ஃபஸ்ட்டு முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பயன்பாடு கொடுக்குதுன்னா, அந்த பேஷண்ட் வந்து அதனால் ஒரு நம்பிக்கையான பாசிட்டிவான மெத்தடில் இருந்து தான் பிழைப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்காரு. அதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையுது. உறவுக்காரங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையுது. அவர் குணப்படுத்திலாம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். யதார்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து இப்போ நம்ம பார்ப்போம், நன்னெறிகள் பயன்பாட்டு நன்னெறிகளின் கீழ் வருகின்றன. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நடத்தை விதிகள் அப்படின்னு சொன்னது இதெல்லாம் பயன்பாட்டுக்கு உரியது. ப்ராக்மாட்டிக்ஸ்களை கிடைக்குது. இப்போ நான் சொன்னால் டாக்டர் ஆகட்டும் இல்லை இன்ஜினியர் ஆகட்டும், இவங்களை கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்ன, எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் வேணும் பயன்பாட்டுக்குரிய எல்லாம் பயன்பாடு உரியது, பயன்பாட்டு சார்ந்தே இருக்கும். அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்னு சரியாக ரொம்ப குழந்தைகளாக சொன்னால் என்ன பிரயோஜனம், எனக்கு இந்த ஸ்கெட்சுக்கு கார்பரேஷனில் இந்த ஸ்கெட்ச் கொடுக்கலாம், எனக்கு என்ன லாபம், இந்த ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் வந்து இப்படி பண்ணுறதுனால என்ன லாபம், இதெல்லாம் பயன்பாடு ஓரியன்ட். இந்த பயன்பாடு வந்து எல்லாரும் எத்திக்ஸில் ப்ரொஃபஷனல் அந்த தொழிலில் எல்லா பேருக்கும் சார்ந்ததாக இருக்கும். வாங்குறவருக்கும் விற்கிறவருக்கும் சார்ந்ததாக இருக்கும், இல்லை உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் சார்ந்ததாக இருக்கணும். இல்லை யார் ஒருத்தருக்கும் தனிமையாக ஒன் பார்ட்ஸில் தொழிலாளருக்கு மட்டும் போயிடக்கூடாது, உற்பத்தியாளருக்கு மட்டும் போயிடக்கூடாது, வியாபாரிக்கு மட்டும் போயிடக்கூடாது, நுகர்வோருக்கு மட்டும் போயிடக்கூடாது. 3 பேருக்கும் ஈக்குவலைஸ் பண்ணி கொடுக்குறது தான் இந்த எத்திக்ஸில் நமக்கு முக்கியமான விஷயம். மாறி வரும். அடுத்து பார்ப்போம். எத்திக்ஸை ஃப்ரேம் பண்ணுறப்ப சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணால் அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி அதை தான் இங்கே சொல்கிறோம். நெறிமுறை முடிவெடுப்பில் ஒரு தொழில்முறை, குறிப்பாக நெறிமுறை சங்கடங்களின் சூழ்நிலையில் நெறிமுறை முடிவெடுப்பில் ஒரு தொழில்முறை, குறிப்பாக நெறிமுறை சங்கடங்களின் சூழ்நிலையில் ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம் சில மதிப்புகளுக்கு உறுதி பூண்டுள்ளது மற்றும் இது நெறிமுறையில் உள்ளடக்கிறது.
ஒரு காலத்தில், இப்போ என்னால் சொல்ல முடியாது உறுதியாக, ஒரு காலத்தில் என்ன இருந்ததுன்னா, ஒரு கம்பெனி ஒரு நம்ம தெருவில் உள்ள ஒரு மளிகை கடை போனீங்கன்னா, அவர் ஒரு ரூல்ஸ் வச்சுப்பார். கெட்டுப்போன ஜாமானை ஸ்டாக் வச்சுன்னா அதை திருப்பி கொடுத்துருவார். அது வந்து நுகர்வோர்கிட்ட நேரடியாக கொடுக்க மாட்டார், சொல்லிடுவார், ஜாமான் கெட்டு போச்சு வாங்காதீங்க அப்படின்னு. அதுதான் இங்கே நெறிமுறை முடிவு எத்திக்கில் முடிவெடுக்கிறப்ப தொழில்முறை, குறிப்பாக நெறிமுறை சூழ்நிலையில் ஒரு அமைப்போ ஒரு நிறுவனம் சில மதிப்புகளுக்கு அவங்க அந்த கம்பெனியோட ரெப்புடேஷனுக்காண்டி ரீட்டைன் பண்ணுறதுக்காண்டி அவங்களும் சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் தான், அவங்க வந்து அந்த குவாலிட்டியான பொருள் நாங்கள் கொடுக்குறோம், குவாலிட்டி இல்லாத பொருள் நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி இதில் இந்த நெறிமுறையில் உள்ளடக்குது. அதுக்கு உதாரணம்னா, ஒரு தொழிலாளியில் நலன்களில் மோதல், மருத்துவர் நோயாளி உறவு, வாடகை தாய், இது மருத்துவர் நோயாளி உறவுன்னு பற்றி தனியாக பார்ப்போம். முதல்ல ஒரு தொழிலாளி நலன்களில் மோதல் பார்ப்போம். மேனுஃபேக்சரிங் யூனிட்னு சொல்லக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய இடம், கம்பெனி என்று இருக்கக்கூடிய உற்பத்தி செய்யறதுல எதை வேணால் உற்பத்தி பண்ணலாம். ஒரு பிசிக்கல் ஹார்ட் என்டிட்டி கூட உற்பத்தி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு சாஃப்ட்வேர் பிசினஸ் வந்து ஐடியாலஜி உற்பத்தி பண்ணக்கூட இடமா, கருத்து சிந்தனை உற்பத்தி பண்ணுற இடமா, பள்ளியில் சார்ந்த இடம் கூட இருக்கலாம், இல்லை அரசியல் சார்ந்த விஷயமா கூட இருக்கலாம். இல்லை என்ன சிக்கல்னா, மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் பெரும்பாலும் பிரச்சனை. மேனுஃபேக்சரிங் யூனிட்ல என்னன்னா, ஷேரிங்கில் சில ப்ராப்ளம் வரும். நம்ம எல்லாம் தெரியும், போனஸ் சம்பள உயர்வு அப்படின்னு அடிக்கடி சில பிரச்சனை வரும். நான் முன்னாடியே சொல்ல மாதிரி, ஒரு தொழில் நடக்கிறப்ப 3 பேருக்கு ரொம்ப முக்கியம். யாருக்கும் எத்திக்ஸ் என்ன பண்ணணும், தொழில் செய்கிற உற்பத்தியாளரையும் பாதிக்கக்கூடாது, நுகர்வோரையும் பாதிக்கக்கூடாது, இடையில உள்ள அந்த ரீட்டைலர் வியாபாரியும் அவரையும் பாதிக்கக்கூடாது. முதல் உற்பத்தியாளர், அப்புறம் வந்து 2வது வந்து வியாபாரியை வாங்கி விற்கிறவர், 3வது வந்து நுகர்வர். இந்த 3 கிட்டல யாரும் பாதிக்கக்கூடாது. முதல்ல உற்பத்தியாளர்னு சொல்கிறப்ப அந்த உற்பத்தியாளர் கூட வர விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி நடத்துறதுக்கான விஷயங்கள், அவர் என்ன பண்ணுறாரு, அந்த முதலீடு போடுவார். 2வது விஷயம், அப்புறம் அவருக்கான லேபர்ஸ், அவருக்கான லேபர்ஸ்க்கான கூலி, தொழிலாளிக்கான வருமானம் கொடுக்கணும் அவர், இதெல்லாம் சேர்ந்து வரும். இதில் முக்கியமான என்ன பண்ணணும்னா, இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணோம்னா, இப்போ 20ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தொழிலாளி அதிகபட்சம் வந்து, அதாவது 16ஆம் நூற்றாண்டு எப்போ தொழில்பட்டு ஏற்பட்டலாம், அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஸ்லேவரி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக, ஸ்லேவரி பிஸ்னஸ்னு ஒன்று ரொம்ப அதிகமாக நடந்த ஒரு விஷயம். அதுதான் 16ஆம் நூற்றாண்டில் தொழில் புரட்சிக்கான இருக்குன்னா, தொழில் புரட்சியில் நிறையா ஹியூமன் லேபர் தேவைப்படுது, அதிகமான மனித தொழிலாளர்கள் தேவைப்பட்டாங்க. தொழிலாளர்களுக்காக பஞ்சம் ஏற்பட்டப்ப என்ன பண்ணாங்க, இதெல்லாம் மேற்கு ஏற்படுது. அவங்களுக்கான மக்கள் தொகையும் கம்மி, அந்த ஸ்கில் எப்படி எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னா, பெரும்பாலும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிலேருந்தும் அவங்க இந்த கீழே நாடுகள்ல கொண்டு வந்தாங்க. இவங்களை கொண்டு வரப்ப இவங்களுக்கான என்ன குறைந்தபட்ச கூலியையும் குறைந்தபட்ச எதுவுமே இவங்க வந்து உறுதிப்படுத்தாமல் கொண்டு போனாங்க. முழுக்க சுயநல லாபத்தோட அதிகப்படியான நேரங்கள் வேலை வாங்கினாங்க. அந்த தொழிலாளியை ரொம்ப நேரம் வேலை பார்க்க வச்சாங்க. அது மட்டும் இல்லை, இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த தொழில் எல்லாம் சுரண்டி எடுக்கிறது தான் வந்தது. சுரண்டி எடுக்கல, இங்கே எல்லாத்தையும் சுரண்டி எடுத்தாங்க. அந்த தொழிலாளிகிட்ட ஒரு அந்த அடிமையாக வேலை பார்க்க வச்சாங்க. அவங்களுக்கு சரியான அவங்களோட அடிப்படை தேவை எதுவும் பூர்த்தி பண்ணலாம். அதனால அவங்க தொழிலை சுரண்டிக்கிட்டாங்க அவங்ககிட்ட இருந்து. அப்புறம் இந்த தொழில் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கு மூலப்பொருள் தேவைப்படுது. அதுக்காண்டி சில நாடுகளை தனக்கு காலனி நாடுகளை கொண்டு வந்தாங்க. அதனால அந்த காலனி நாடுகள்லேருந்து அங்கேருந்து அவங்களோட வளங்களையும் வந்து பறிச்சுக்கிட்டாங்க. இதனால வளங்களை பறிச்சுக்கிட்டாங்க, வாங்கலை. ஒரு நல்ல ஒரு தொழில் எத்திக்ஸ்ன்றது, நெறிமுறை கோட்பாடுன்றது என்ன சொல்லணும்னா, 3 உறவுகளும் பாதிக்கக்கூடாது. முன்னாடி அடிக்கடி நான் திருப்பி சொல்லிட்டு வரேன், வச்சுக்கோங்க. உற்பத்தியாளரும் பாதிக்கக்கூடாது, வியாபாரியும் பாதிக்கக்கூடாது, நுகர்வோரும் பாதிக்கக்கூடாது. ஆனால் இந்த 3 விஷயம் பாதிக்கிறப்ப பிரச்சனை இல்லை. 3ல் ஏதாவது ஒன்று பாதிச்சா கூட பிரச்சனை. ஆனால் 16ஆம் நூற்றாண்டில் என்ன, 16ஆம் நூற்றாண்டு ஆரம்ப காலத்தில் தொழில் பற்றி வந்த சமயத்தில் 16, 17ஆம் நூற்றாண்டில் உச்சக்கட்டத்தில் இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப, அதை சரி பண்ணணும், இதை ஃப்ரேம் பண்ணணும், இதை இப்படியே விட்டோம்னா நம்ம ஒட்டுமொத்த சமூகம் சீரழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சில சமூகர்கள்லாம் அங்கங்கே சிந்தனையாளர் உருவாக்கி அதை நம்ம சமூகத்தை கிரியேட் பண்ண நல்ல ஒரு ஆர்டரில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ஆர்டரில் கொண்டு வந்து கொடுக்குறப்ப முதல் விஷயம் சொன்னேன், தொழில் நிலையங்கள் முதல்ல. அப்போ அந்த ஆர்டர் வைக்கிறேன், இந்த பிரச்சனைக்கு எங்கே வருதுன்னா, ப்ரொஃபஷனல் தொழில் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அந்த தொழிலுக்கான எத்திக்ஸ் வகுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தொழிலுக்கான எத்திக்ஸ், ஒரு தொழிலை எத்திக்ஸ் அறநடியான ஃபாலோ பண்ணக்கூடிய எத்திக்ஸாக மாற்றினாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வச்சாங்க. இதில் அதில் மாற்ற வைக்கிறப்ப தான் முக்கியமாக லேபர்ஸ்க்கான நிறைய ரூல்ஸ், தொழிலாளர்களுக்கான சட்டம் கொண்டு வந்தாங்க. தொழிலாளர் சட்டம், அப்போ தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கான எல்லா விஷயமா அதை பண்ணிச்சு. அதுதான் தொழில் நலன்களில் முதல். அதுக்கப்புறம் வந்து
2 கம்பெனி ஒரே விஷயத்த 2, 3 கம்பெனி புரொடக்ஷன் யூனிட் நெறையா இருக்கலாம். வேற வேற கம்பெனி இருக்கலாம். அவங்களுக்கு இடையிலான போட்டியில குவாலிட்டிய விட்டு ஏதோ மிஸ்ஹேண்ட் பண்ணிறக்கூடாது அப்படின்னா, அதையும் அதையும் ஒரு மாரி ஒருங்கிணைச்சு கொண்டு போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதையும் கட்டாயப்படுத்தி ஒருங்கிணைச்சாங்க. எல்லாமே கரெக்ட்டா போணும் அப்படி அதுக்கான ஏஜென்சி ஃப்ரேம் பண்ணாங்க. அப்புறம் இப்ப ரீசென்ட்டா மருத்துவர் நோயாளி உறவு. அதான் முன்னாடி சொன்ன மாரி. மருத்துவர் எல்லாத்தையும் சொல்லிற முடியாது நோயாளி. அதே நேரத்தில இதே அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது மருத்துவர். ஒரு பேஷண்ட் எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்ற விஷயத்த வச்சுட்டு, மருத்துவர் தனக்கு சாதகமான விஷயங்களே வந்து தனக்கு சாதகமான விஷயங்கள்லாம் அ இது இது இப்ப சொல்லிக்கிறேன் ஓப்பனா ஜென்ரலா ஒரு மருத்துவம் அப்படின்னா ஒரு ஒவ்வொரு தொழிலுக்கும் டெஃபினிஷன் இருக்கும். உங்களுக்கு அடுத்த கிளாஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க மெடிக்கல் எத்திக்ஸ்ல. மருத்துவன்ற ஒரு மருந்து எடுக்கிறது ஒரு நோய்க்கான மருந்து எடுக்கணும்னா, அந்த நோய வந்து முழுவதுமா நீக்குவது, இல்ல போக்குவதற்கான. ஆனா சில சில நோய்கள் இந்த உலகத்துல இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் வரைக்கும் அந்த ஆராய்ச்சி போய் கொண்டே இருக்கு. நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை டயபெட்டிக், சுகர் பேஷண்ட்ஸ். அதுக்கான அந்த சுகர் பேஷண்ட் அளவு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை நிர்ணயிக்காங்க. 180 அளவு வந்து எது மினிமம் அளவு அப்படின்றது கேட்டகரி நிறைய மாறுபடுது. அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு தப்பா ட்ரீட்மெண்ட் கொடுத்து கடைசியா என்ன அதுக்கு சைடு எஃபெக்ட் வேற இருக்கு. அதெல்லாம் மறைச்சு இயற்கையான வழியில ஒரு வழி இருக்கிறப்ப அதுக்கு இவர் தன்னோட சுயலாபத்துக்காண்டி நிறைய மாத்திரையை கொடுத்து இவர் லாபம் அது போல நிறைய டெஸ்ட் எடுக்குது. தேவையில்லாம டெஸ்ட் எடுக்குது. இப்போ இருக்கிறது டெஸ்ட் போனாலும் அப்படின்னு சொல்றது மருத்துவ நோயாளி உறவுல அந்த விஷயம் அதான் பெரும்பாலும் நடக்குது. இது வந்து சிம்பிளான விஷயம். இது ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்கு மருத்துவ நோயாளி உறவுல இந்த விஷயம். அடுத்து வாடகை தாயின் தொழில் சரக்கேற்றி அப்படின்னு ஒரு விஷயம் இப்போ புதுசாக வருது. நான் முன்னாடி சொன்ன கடமைன்னு ஒரு விஷயம் இருக்கிற எத்திக்ஸ்ல சில பேர்த்துக்கான கடமையில உருவாக்கப்பட்டதுல அது இயற்கையாகவே உள்ளது. சமூக அமைப்புல கடமைன்னு சொல்லி இங்க பகுத்திருக்காங்க. அந்த அந்த கடமையில முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பெண் தாய்மை அடைதல். அந்த குழந்தை பிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அதில் அந்த பொண்ணுக்கான தாய்மை அடைய முழு தகுதி இருக்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு கரெக்டான குழந்தைய பெற்றுக்கணும். அவங்களாவே குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா பணம் இருக்கிற நிலைமையில தன்னோட இயற்கை தனக்கு கொடுத்த முன்னாடி மரத்தை பற்றி சொல்றப்ப அதை தன்னை உற்பத்தி செய்ய தனிய சுதந்திரம் இருக்கக்கூடிய ஒரு உயிர் அப்படின்னா அது மரம் தாவரங்கள் தான். ஏன்னா தனக்கு தேவையான அனைத்தையும் அதுவே பண்ணிடுது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா எப்படி நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் வந்து துணி துவைக்கிறதுக்கும் துணி துவைக்க சமையல் செய்யறதுக்குலாம் கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின் ஓனா கொண்டு வந்தாங்களே அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைய பெற்றுக்கிறதுக்கும் எங்களால் பெற்றுக்க முடியாது. நான் இப்போ சரக்கேட்டி அப்படின்னு சொல்லி சரக்கேட்டி மாதிரி அப்படின்னு வாடகை தாயின் செட்டப் கொண்டு விட்டாங்க. இந்த வாடகை தாயின் கொண்டு வரப்ப என்ன சொன்னால் யாருக்கு கொண்டு வந்தாங்க, இது யாருக்காக கொண்டு வந்தாங்கன்னா யாராவது ஒரு பெண்களுக்கு இது இயற்கையில சில உடல் உபாதையால இல்லை ஏதோ ஒரு குறைபாடுனால அவங்களால குழந்தையை வந்து பெற்றுக்க முடியாத நிலைமை இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து வாடகை தாய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை மாதிரி என்ன ஆச்சுன்னு ஸ்பெசிஃபிக்காக நான் யாரும் குறிப்பிட விரும்பலை. ஆனால் சில துறையில் உள்ள இப்போ மாஸ் மீடியாவில் உள்ள நிறைய கொஞ்சம் பேர் இதை இப்போ ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இது தனிப்பட்ட உரிமைன்னு இதை சொன்னால் கூட இது என்ன வருதுன்னா நமக்கான கடமை நம்ம நெகேட் பண்ணுறப்ப உடம்பு இயற்கை நமக்கு உதாரணத்துக்கு மனிதனுக்கு முதுகு பின்னாடி வால் இருந்துன்னு சொல்லுவாங்க. முன்னாடி முதுகெலும்பு பின்னாடி கீழே ஒரு காலத்தில் இருந்துச்சு. அப்புறம் நாளடைவில் அதுக்கான உபயோகம் குறைஞ்சப்ப அதுவே அந்த ஆர்கன் அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்மளோட உபயோகத்தை நாமே நம்மளோட டிசபிலிட்டியை கூட்டிட்டு போகக்கூடாது. இந்த நேம் ஆஃப் என்ஜாயிங் இந்த குவாலிட்டி லைஃப் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியம். எத்திக்ஸில் இதை ஃப்ரேம் பண்ணுறவங்க எத்திக்ஸ் ஃப்ரேம் பண்ண யார் ஃப்ரேம் பண்ணுறா பாலிடிக்ஸ் உள்ளவங்க இல்லை, அரசியல் அதிகாரத்தில் உள்ளவங்க பெரும்பாலும் அந்த எத்திக்ஸ் இன்னைக்கு ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க. எத்திக்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கொள்கை முடிவுன்னு சொல்றாங்க. பல நேரங்களில் கொள்கை முடிவுன்ற பேர்ல அரசியல் நீதிமன்றங்கள் கூட அது தலையிட மாட்டேங்குது சில விஷயங்களை. கொள்கை முடிவுக்கு தான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம எத்திக்ஸ் அடுத்து வருவோம். எத்திக்ஸ் அடுத்த முக்கியமான விஷயம் இப்போ சரகேட்ரி மதன்ற பார்த்தோம். சரகேட்ரி மதத்தில் முக்கியமான விஷயம் இயற்கை அந்த எதுக்கான அந்த சரகேட்ரி மத அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணோம்னா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு பெண்ணுக்கு இயற்கையாக சில பெண்களுக்கு வந்து குழந்தைய பெற முடியாத தன்மையை சரி பண்ணுறதுக்காண்டி அந்த வாடகை தாயின்ற முறை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த நோக்கம் என்னமோ அதுக்கான ஐடியாலஜி பேஸில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்த நோக்கம் ரொம்ப கரெக்ட். ஆனால் அதை இன்னைக்குள்ள பயன்பாடு முறையில் நம்ம என்ன பண்ணிட்டோம், எனக்கு எல்லாம் பயன்பாடு தேவைப்பட்டா என்னோட சோம்பேறித்தனம் அதிக விதமாக அந்த வாடகை தாயின்றதுக்கு அடுத்து கருக்கலைப்பு இது எல்லாமே அபாஷன். இதுவும் மெடிக்கல் ரிலேட்டட் சம்மந்தம் தான். மெடிக்கல் நாளைக்கு இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் உங்களுக்கு. அபாஷன் பற்றி நான் அதிகம் பேச விரும்பல.
சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் போகலாம். என்விரான்மெண்ட் இஷ்யூ தான் ரொம்ப இதில் முக்கியமான பிரச்சனை. அடுத்து நம்ம எத்திக்ஸில் ஏன் என்விரான்மெண்ட் விஷயம் பற்றி அதிகமாக பேசணும்? ஏன் ப்ரொபோஷனல் எதிக்ஸில் ஏன் சுற்றுச்சூழலை பற்றி பேசணும்? மேனுஃபேக்சரிங் யூனிட்னு ஒன்று சொன்னோம், உற்பத்தியாளர்கள்னு. இந்த உற்பத்தியாளர்கள் உற்பத்தி பண்ணுறப்ப இயற்கை வளங்களை சுரண்டியில் இயற்கை வளங்களிலிருந்து உற்பத்தி பண்ண போகிறாங்க. அந்த இயற்கை வளங்கள் சுரண்டலாம் என்ன லாபம், என்ன பெருசாக நஷ்டம் வந்து இருப்பேன் அப்படின்னு. இயற்கை வளங்கள் சுரண்ட என்ன ஆகும்னா, எப்படி மனித வளங்களை சுரண்ட மூலமா எப்படி மனித வளங்களை சுரண்ட மனித நலிவடைந்து இயற்கை வளங்கள் சுரண்டப்ப இயற்கை வளங்கள் நலிவடைந்து அதுவும் இறந்து போக வாய்ப்பு இருக்கு. இயற்கை வளங்கள் அழிந்து போனால் என்ன ஆகும்னா, இறந்து போனாலும் அந்த இயற்கை வளங்கள் அழிந்து போன பகுதியில் உள்ள அனைத்தும் அழிந்து போகும். இயற்கை வளங்கள்ன்றப்ப வெறும் தாவரங்கள் மட்டும் அடங்காது, நீர்நிலை மட்டும் அடங்காது. மனிதனுக்கு தேவையான அனைத்தும் இயற்கை தான் கொடுக்குது. நீர் நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்து நம்ம குளிக்கிற தண்ணி எல்லாம் நீர் நிலை அப்படின்னு எல்லாமே நம்ம இயற்கை நம்பி தான் இருக்கும். இந்த நீரில் நிலை அனைத்தையும் அஃபெக்ட் பண்ணுற விதமாக சில மேனுஃபேக்சரிங் யூனிட் இருந்துச்சு, இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அது வெவ்வேறு விதமாக அந்த யூனிட் என்ன பண்ணுறாங்கன்னா, உற்பத்தியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அந்த இயற்கை சூழலை பாதிக்க அளவை குறைச்சி இது பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நான் தமிழ்நாடு பக்கம் செய்யக்கூடிய துணி கலர் சாயம் சொல்கிற அந்த ட்ரெஸ்ஸுக்கான கலர் தான் அதிகமான கலரிங் அப்படின்றது பண்ணுறாங்க. அதுக்கு அவ்வளோ கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறப்பனால என்னன்னா, சுற்றுப்புறத்தில் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலத்தடி நீரும் பாதிக்குது. சுற்றி உள்ள அந்த இயற்கையான அந்த ஆற்று வாய்க்கால் அந்த தண்ணியும் பாதிக்குது. ஸோ இந்த எல்லா தண்ணியும் பாதிக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம ஒரு காலத்தில் அங்கே உள்ள சுற்றுப்புறங்கள் தாவரங்கள் அழியும். அப்போ தாவரங்கள் அழிஞ்சால் அங்கே உள்ள சுவாச காற்று குறையும். சுவாச காற்று ஆர்டிஃபிஷியலாக நம்மளை கிரியேட் பண்ண முடியாது. தண்ணியை வந்து நிலத்தடி நீர் ஃபாயில் ஆச்சுன்னா அதையும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அதை பியூரிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இயற்கை டெக்னாலஜியில் பார்த்தால எல்லா மக்களும் அதை போதுமான இருக்கு. அப்போ என்ன ஆகும், இது அடுத்த தலைமுறையும் சேர்ந்து பாதிக்கும். நிலத்துக்கு அடியில் உள்ள தண்ணி பாதிச்சுன்னா நிலத்தோட தன்மையும் மாறும். அதனால அந்த நிலத்தோட தன்மை மாறப்ப நிலத்தில் விளைவிக்கக்கூடிய பொருள் தன்மையும் மாறும். அப்போ அந்த பொருளை உற்பத்தி பண்ணி நம்ம சாப்பிடக்கூடிய நம்மளும் பாதிக்கப்படுவோம். ஸோ திருப்பி எங்கே வரும்னா, எங்கே ஆரம்பிச்சா அங்கே முடியும். எந்த மனிதனாலும் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட அந்த மனிதனே சுற்றி போய் முடியும். அதனால இது சுற்றுச்சூழல் பிரச்சனைன்னு சொல்கிறோம். சுற்றுச்சூழல் பிரச்சனைலாம் வந்து அது ஒரு ரவுண்டாக கரெக்டாக எங்கே மனிதனால ஆரம்பிக்கிற பிரச்சனை திருப்பி மனிதனே வந்து சேரும். மனிதக்குள்ள வளர்ச்சிக்காண்டி உருவாக்கப்பட்ட விஷயங்கள் மனிதக்குள்ள அழிவுக்காண்டி போய் முடியும். அதனால சுற்றுச்சூழல் பிரச்சனையில் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் முக்கியமான இடம் பெறுது. அதனால என்விரான்மெண்ட் பேச விஷயங்களை வந்து ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. இதுக்கு அடுத்த பகுதி வந்து தற்கொலை, கருணை கொலை, மரண தண்டனை. இதில் வந்து தற்கொலை மட்டும் கடைசி பார்ப்போம். கருணை கொலைன்ற விஷயத்தை பார்ப்போம். மெர்சி கில்லிங் அப்படின்ற ஐடியாலஜி வந்து காந்தி கூட சப்போர்ட் பண்ணதான் சொல்லி ஒரு டைலாக் சொன்னாங்க. காந்தி எப்போ சப்போர்ட் பண்ண சொல்லுவாருன்னா, ஒரு கண்ணுக்குட்டியோ ஒரு ஆடு வந்து ஒரு வலியால் துடிச்சிட்டு இருக்கும், காலில் கடிப்படுறதுனாலே. அப்போ அதோட வலி இனிமேல் குணப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சால் அப்போ கொண்டு வலியை சித்திரப்படுறதுனால பார்க்க காந்தியால் அந்த ஆடு படுற சித்திரவதை பார்க்க முடியாதுன்னு சொல்லி தான் அவர் கொலை பண்ண சொல்ல. ஆடு வந்து சொல்லலை, காந்தி தான் சொன்னார், என்னால் அந்த ஆடு சித்திரப்படுவதை பார்க்க முடியல, அதனால கொலை பண்ணுறேங்க அப்படின்னு. இதுக்கு அர்த்தம் இப்படி தான், எந்த உயிரும் இந்த உலகத்தை வாழ தான் முயற்சி பண்ணணும். அதுக்கான முயற்சி பண்ணுறப்ப பெயினோட எப்படி நம்ம இந்த குழந்தை டெலிவரின்றதை இன்னைக்கு நார்மல் டெலிவரி அப்படின்றது, அதாவது சுகப்பிரசவம் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த சிந்தனை போய் சுகப்பிரசவம் வலி தாங்க எங்களுக்கு வலி பிறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பெரும்பாலான நேரங்களில் அறுவை சிகிச்சை பண்ணி தான் குழந்தை எடுக்கிறாங்க. அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கிறாங்க, வரக்கூட சைடு எஃபெக்ட் வந்து டாக்டர்ஸுக்கும் தெரியும், பேஷண்ட்ஸும் அது பெருசாக கண்டுக்கிறது இல்லை, பொருட்படுத்துறது இல்லை. அதுக்கடுத்து வர வினைக்கு பற்றியும் நினைக்கல. அந்த பெயின் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி, இயற்கையான நிறையா முறைகள் இருந்துச்சு. அந்த காலத்தில் குழந்தை பெற்றுக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னு சில விஷயம் மெடிக்கல் எக்ஸ்பர்ட் அவங்க சொல்லுவாங்க நாளைக்கு. அந்த இதில் கருணை கொலை இப்போ பார்க்குறப்ப காரணம், இப்போ இது வரைக்கும் சுகப்பிரசவம் பார்க்கணும். சுகப்பிரசவம் பார்க்குறப்ப வந்து பெரும்பாலான குழந்தைகள் ஒரு ரெக்கார்டு இருக்குது, பிரிட்டிஷ் கொடுக்குற ரெக்கார்டு என்னென்னா, நார்மல் டெலிவரி அப்போ அதிகப்படியான பெண்கள் இறந்தார்கள் அப்படின்னு, தாய்மார்கள் இறந்தார்கள் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா மலை பிரதேசத்தில், அதாவது பழங்குடி மக்கள் சொல்லக்கூடிய அந்த வாழக்கூடிய பகுதியில் போனீங்கன்னா இயற்கையான பிரசவம் நிறையா நடக்குது. நிறைய ஆந்திரப்பிரதேசமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்கார்டு எதுவுமே கவர்மெண்ட்டில் கெசட்டில் இல்லை. ஆனால் ஆந்திரப்பிரதேஷ் ரெக்கார்டுன்னு சொல்லி தனியாக அவங்க ரிட்டன் புக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இட்ஸ் அவைலபிள் இன் நெட் ஆல்சோ, நீ தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இதில் என்ன விஷயம்னா, திருப்பி அந்த ஒரே ஐடியாலஜி தான், உற்பத்தியாளர் பாதிக்கக்கூடாது, நுகர்வோர் பாதிக்கக்கூடாது, இடையில வியாபாரம் பாதிக்கக்கூடாது அப்படி சொன்னாங்கன்னா, இங்கே டாக்டர் விஷயத்தில் கருணை நம்மளுக்கு இந்த
மாத்திருது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு பயன்பாடு எனக்கு பயன்பாடு உற்பத்தி இது பண்ணி என்ன பண்றோம்? கருணைக்குழாயில என்ன பயன்பாடு இருக்குது? 2 விஷயம். என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் இப்ப கருணைக்குழாய் பெரும்பாலும் யார் கருணைக்குழாய் பண்ணுவாங்கன்னா, ம் கருணைக்குழாய் உட்படுங்க ஆக்சிடென்ட்ல யாராலையும் பார்த்துக்க முடியாதவங்க, சில சமயங்கள்ல ஊனமுற்றுள்ள நபர்களையும் கொலை பண்றாங்க. கருணைக்குழையை கொண்டு வராங்க. அது காரணம் அவங்க பார்க்கறக்கு ஆள் இல்ல சமயத்துல. 3வது அதிகப்படி இன்னும் ரொம்ப பண்ற விஷயம் எதுன்னா, குழந்தைகள் கருணை கொலைகள்னு சொல்ல முடியாது. அது வந்து பெண் குழந்தை பிறந்தா கொல்றது சிசு கொலை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதான் அபார்ஷன் சொல்லிக்கணும். அதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் மெடிக்கல் எத்திக்ஸ்ல வரக்கூடியது. ஒரு டாக்டர் வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் எனி மெடிக்கல் எக்ஸ்பர்ட் மெடிசன் பர்சன் nobody can kill. there is no possibility of mercy killing. எந்தவித மருத்துவரோட உதவியும் இல்லாமல் கருணை கொலை பண்ண முடியாது. ஆனால் இந்த கருணை கொலை பண்ணுறதுக்கு சில மருத்துவர்கள் இல்லை மருத்துவர்கள்ன்றது இங்கே திருப்பி எம்பிபிஎஸ் டாக்டர் மட்டும் மீன் பண்ணக்கூடாது. நிறைய கேட்டகரிஸ் இருக்காங்க. இயற்கை வைத்தியம்னு சொல்லி நிறைய ஆரம்பிச்சு சில அவங்களுக்கு கூட அந்த ஐடியா சில டெக்னிக்கலாக இது பண்ணுறாங்க. அந்த கருணை கொலை கூட வந்து ரொம்ப மோசமான விஷயமா தான் இருக்குது. மோசமான விஷயமா இருக்குன்னு சொல்ல, தொழிலில் வந்து கருணை கொலை பண்ணுறதுக்கு காரணம் எந்த தொழிலில் பண்ணுறாங்க அப்படின்னா டாக்டர் தொழில். டாக்டரோட ஒத்துழைப்பு அந்த டாக்டர் தொழிலாம் அதுலேயும் ஒரு அறநெறி வேணும். எதுக்காண்டி அவர் பண்ணணும் அப்போ இந்திய அரசு அதுக்கான சட்டம் ஃப்ரேம் பண்ணுது. ஒரு மெர்சி கிளினிங் எப்போ எந்த நிலைமையில மெர்சி கிளினிங் பண்ணலாம், இனிமேல் அவர் வாழ வாய்ப்பே இல்லாத நிலைமையில போகிறப்ப இனிமேல் அவர் வாழ மாட்டார் அப்படின்னு முடிவுக்கு மருத்துவ ரீதியாக வந்ததுக்கப்புறமும் அதுக்கப்புறம் அவங்க உருவில் சம்மதித்தோட தான் கருணை கொலை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த அதுக்கான நெறிமுறை, மருத்துவத்தில் உள்ள கருணை கொலைக்கான நெறிமுறை. அடுத்து மரண தண்டனை. மரண தண்டனை என்ன நெறிமுறை இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, பேசிக்கலி நம்மளாம் மனித இனம் பார்க்குறப்ப மனித நேயனும் ஒன்று ஒரு விஷயம் அடிக்கடி எல்லா உலக மக்கள் எல்லா சிந்தனை கருத்துக்களும் மனித நேயன்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா, அதை வந்து அதையும் வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க. அந்த மனிதனையை வலியுறுத்துறப்ப ஆனால் இங்கே அதே நேரத்தில் மனிதனையை வலியுறுத்தினா மனிதநேயத்துக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு நம்ம சில விஷயம் தடுத்தாகணும். அப்போ என்ன பண்ணுறப்பன்னு சொல்கிறப்ப மனிதநேயத்துக்கு எதிராக செயல்படுறவங்க தடுக்கிறதுக்கான சில விஷயங்கள் பண்ணுறது தான் முதல் விஷயம். வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து மாற்றுறது. 2வது வந்து அவங்களை தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ண அவங்களுக்கு சில சந்தர்ப்பம் கொடுத்து அவங்களை தெரிய வச்சு அவங்களை அறிவு கொடுத்து தெளிவுபடுத்துறது. இந்த 2வது விஷயம் பெரும்பாலும் அவ்வளோ சக்ஸஸ் அமையல. அதனால பனிஷ்மெண்ட் பேஸ் பண்ணி சில கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் மரண தண்டனை கொடுக்குறாங்க. அந்த பனிஷ்மெண்ட்ல சிவியராக இருக்கணும் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி மரண தண்டனை கொடுக்குறாங்க. கேபிட்டல் பனிஷ்மெண்ட்ல கொடுக்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ரொம்ப உச்சக்கட்டத்தில் போன வழியே இல்லாத மரண தண்டனை கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த சமூக அமைப்புன்றது மனிதனாக ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் என்ன சிக்கல் ஆச்சுன்னா, ஒரு பழைய ஸ்டேட்மெண்ட் ஒரு சிந்தனையாளர் சொன்னதுதான், all are equal but some are more equal. all are equal but some are more equal. எல்லா பேரும் இங்கே சமம். ஆனால் கொஞ்சம் பேர் வந்து அந்த சமமானவர்களோட சமமானவர்கள் ஒரு ஹைராக்கி செட்டப் உருவாக்குறது. அந்த செட் பண்ணி உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சமூகத்தில் அதிகமாக இருக்கிறதுனால தப்பான கைகளுக்கு சில சமயம் அதிகாரம் போயிடுறதுனால அப்படி போனால் கூட அவங்க மரண தண்டனை எளிதில் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு இங்கே நிறையா ரூல்ஸ் ரெகுலேஷன் போட்டாங்க. அந்த மரண தண்டனையும் பெருசாக வந்து ரொம்ப சித்திரவதையான மரண தண்டனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அது வந்து ரொம்ப எளிமையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சரி இதுக்கான விஷயங்களால மேற்கூறிய நம்ம தொழில்முறை எதிர்ப்பு வணிகமொழி இந்த அடிப்படையில் நம்ம இப்போ நம்ம மேற்கொள்ள சொன்ன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தொழில்ன்றதான் மக்கள் அதிகமாக உபயோகப்படுத்துகிற இடமா அதிகம் சந்திக்கிற இடமா இருக்குது. அந்த மக்கள் போய் வரக்கூடிய இடத்துல உள்ள வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற இடமா இருக்குது. அவங்களோட தன்னோட தேவைக்காண்டியும் அவங்க தொழில் தான் சார்ந்திருக்காங்க எல்லா விஷயத்துக்காண்டியும். அப்போ அந்த விஷயங்களுக்கு எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து இந்த நெறிமுறை முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் அதை எப்படி எதனால இன்னும் கட்டாயப்படுத்தப்படுது அதுக்கு சில காரணம் இருக்கணும்ல. உலகில் மனித இயற்பின் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்த தன்மை. உலகில் மனித இயற்பின் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்த தன்மை அப்படின்றது இண்டிபெண்டன்ஸ் இல்லை, இன்டர் டிபெண்டன்ஸ் அப்படின்றது கொடுக்குறது. இந்த இடத்துல ஒருத்தர் நம்ம சார்ந்திருக்கும், இன்டர் டிபெண்டாக இருக்கும். இங்கே யாரும் இண்டிபெண்டாக கிடையாது அப்படின்றத இன்டர் டிபெண்டன்ட். அடுத்து உணர்ந்த பிறகு
உணர்ந்த பிறகு அவர்களை நெறிமுறைகளை கடைபிடிக்க கட்டாயப்படுத்தப்படுகிறது. என்னைக்கு நாம மற்றவங்களை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க நமக்கும் அவங்களுக்கு இடையில ஒரு சுமூகமான ஒரு உறவு முறையை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுறோம். சுமூகமான உறவு முறையை வளர்க்கறதுக்கு கட்டாயத்துக்கு உட்படுறோம். கட்டாயம் அதில் முக்கியம். ஏன்னா இது அன்அவாய்டபிள். கட்டாயத்துக்கு உட்பட நான் வாட்டுக்கு என் இஷ்டம் 2 பேருக்கு நாங்கள் வாட்டுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டு போக முடியாது. எங்களுக்கு பரஸ்பரம் 2 பேரும் ஒன்றும் மாற்ற அவளையும் ஏமாற்ற மாட்டேன், நானும் ஏமாற்ற மாட்டேன் அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்து வருது மனிதன் சமூகமாக வாழத் தொடங்கிய பிறகு அவர்கள் அமைதியான மற்றும் பாதுகாப்பான தங்கள் இருப்புக்கான குறியீட்டை உணர்ந்தனர். இதுதான் முன்னாடி சொல்லிட்டு சமூக என்னைக்கு மனிதன் சொசைட்டி லைஃப் சோசியலாக வாழ ஆரம்பிச்சானா, சோசியல் பீயிங் கன்வெர்ட் ஆகிறனோ, அன்னையிலேருந்து தான் இவனுக்கு அந்த எத்திக்ஸோட அவசியமும் அந்த பிஸ்னஸ்க்கான இது தேவைப்படுது. அது வரைக்கும் அது தேவைப்படாமல் இருந்துச்சு. இது தேவைக்கு அதுக்கான இப்போ சமூக வளமை இதுதான் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் சரி இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். உனக்குலாம் அது அந்த உணர்வு நிலை வர்றதுக்கு அந்த எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஒவ்வொரு கிராஜுவலாக வந்தாங்க. பண்டைய காலத்திலேருந்து மனிதன் தனது தேவைக்காகவும் வசதியான வாழ்க்கைக்காகவும் இடம்பெயர்கின்றன. மைக்ரேஷன் அப்படின்றத புலம்பெயர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட அந்த மைக்ரேஷன் தெரிய வந்தது சமயத்தில் கூட. தொழிலுக்கானே தன்னோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கானே பெரும்பாலான தேவைகள் பூர்த்தி இந்த தேவையில எக்கானமியில் பொருளாதார அடிப்படையான தேவைகளாகவே இருக்குது. பொருளாதார அடிப்படையில் தேவை மனிதனுக்கு தேவையான உணவு உடைய அடிப்படையான இடம், தங்கக்கான இடம், இந்த 3 விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதுக்காண்டி அவன் இடம்பெயர்றான். இடம்பெயர்ந்து வேற ஒரு இடத்துல நம்ம ரீசெண்டாக நிறைய பார்த்தோம் இந்தியாவில். இந்த கொரோனா டயத்தில் கூட அதிகமான நார்த் இந்தியன் வட இந்தியர்கள் இங்கே வேலை பார்க்கலாம். அவர்கள் திருப்பி இது பண்ணுறாங்க. அதனால நெறிமுறை முடிவு இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய அந்த மாதிரி தேவைப்படுது. கொஞ்சம் உலகில் மனிதன் இப்போ பின்னி அடுத்து பார்த்துட்டோம். பண்டைய காலத்தில் மனிதன் தனது தேவைக்காக மைக்ரேஷன் அப்படின்றது எப்போ இருந்தால் தன்னோட எல்லாரும் தன்னோட தேவைக்காண்டியாக இடம்பெயர்றாங்க. தேவைக்காண்டி இடம்பெயர்ந்த மனிதனை எப்படி என்ன இன்னொரு இடம்பெயர்ப்பான், அவன் இடத்த மட்டும் தேடி போல அங்கே தனக்கான வருமானத்தை பார்க்க ஆரம்பித்தான். வருமானம் தன்னோட தேவையை பூர்த்தி பண்ண முன்னாடி நம்மளோட தேவைக்கான பூர்த்தி மனிதன் தேவை பண்ணுறப்ப அங்கே வணிகம் வந்தது. அப்போ வணிகத்தின் மூலமாக தனது தேவையை பரிமாற்ற முறையில் பூர்த்தி செய்கின்றான். முதல் மனிதன் எப்படி பூர்த்தி செய்யணும்னா இன்ட்ரெஸ்ட், அதாவது பண்டை மாற்ற முறைன்னு சொல்லுவாங்க. தாங்கிட்ட உள்ள பொருளை என்ன பொருள் அதிகமாக இருக்கா அந்த பொருளை கொடுத்தா அங்கே என்ன பொருள் அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் பண்டை மாற்ற முறை தான் இருந்தது. பின்னர் தங்கம் ஆரம்ப காலத்தில் அவங்க இப்படிதான பண்டை மாற்ற பொருளை எது தன்னோட அதிகமாக இருக்கா அதை கொடுத்து அங்கோட்ட எது அதிகமாக இருக்கா அதை வாங்கிக்கிட்டாங்க. இந்த மாதிரி இந்த பண்டை மாற்ற முறை இருந்தது. பின்னர் தங்கம் இப்போ நம்ம பணத்தை அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கோல்டை யூஸ் பண்ணி அதை வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக 16 நூற்றாண்டு பிஸ்னஸ் என்னைக்கு தொழில்துறை வந்திருந்தா தொழில்படுத்தி ஏற்படுதா அதுக்கப்புறம் பணம்னு ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த பணம்ன்றதான் பொதுவான விஷயமா உலகத்தில் எந்த பொருள் வாங்குறதுக்கு இன்னைக்கு. இதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன் தான் உலகின் பல்வேறு இடங்களில் உள்ள மக்களை இணைக்கும் பாலம். ஆதி காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தனையோ இல்லை ஒரு வாழ்க்கை முறை எப்படி பரவும்னா இன்னும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பரவும்னா அது பிஸ்னஸ் மூலம் தான் பரவுச்சு. 2 விஷயத்தில் பரவுச்சு. ஒன்று பிஸ்னஸ் மூலம் பரவுச்சு, இன்னும் மத ரீதியாகவும் பரவுச்சு. மத ரீதியாக பரவுறப்ப நமக்கு பார்க்குறப்ப இங்கே தத்துவ புனித தோமஸ் சொல்லுவாங்க. அந்த அவங்களாம் ஒவ்வொரு இடத்துல புனித தோமஸ் அந்த மாதிரி இங்கே புனித தோமஸ் அப்படின்னா நிறைய பேர் தோமஸ் பண்ணலாம் சீன யாத்திரை சொல்லுவாங்க. இங்கேருந்து நம்ம இந்த போய் சித்தர்கள் சில பேர் சீனாவில் போய் சொல்லி கொடுத்ததா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அது போக நம்மளுக்கு ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா புத்திசம் டெவலப் ஆச்சு, ஜைனிசம் டெவலப் ஆச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கண்ட்ரிக்கு அவங்க மூலமாக அந்த சிந்தனைகள் பேசுகிறோம். அந்த சிந்தனை சார்ந்த வாழ்க்கை முறையும் கொடுப்பேன். அப்புறம் அதிகப்படியான சிந்தனைகளும் மொழிகளும் யாரும் கொண்டா பிஸ்னஸ் மொழி தான் போச்சு. பிஸ்னஸ் மேன் தான் அவங்களோட ஒவ்வொரு ஐடியா அவங்க தான் இந்த மொழிகள் இருப்பாங்க. நீங்கள் ஆரம்பங்களில் ரொம்ப உதாரணம் பார்த்தீங்கன்னா இது தப்பாக எடுக்கக்கூடாது. இது ஒரு சின்ன உதாரணத்துக்காண்டி ஹிந்தி மொழி அப்படின்னு அந்த மொழி பார்த்தீங்கன்னா முழுக்க பிஸ்னஸ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் பிஸ்னஸ் மேனுக்கான அந்த மொழியில் உள்ள எல்லா அம்சமும் இருக்குது. இந்தியாவில் பேசக்கூடிய அம்சம் மட்டும் இல்லை. ஒரு மொழியில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் திராவிட மொழி அப்படின்னா இது அதிகபட்சம் பார்த்தோம்னா ஏதாவது இந்த திராவிட மொழியில் ஒரு மொழி எல்லா மொழிக்கும் சென்ட்ரலாக இருக்கும். அந்த எல்லா மொழிக்கான ஒரு அம்சம். ஆனால் ஒரு 4-5 மொழி தான் அடங்கியிருக்கும். திராவிட மொழி 5 மொழி தான் இருக்கும்.
இதுவே நீங்கள் ஹிந்தியை பார்த்தீங்கன்னா அது சான்ஸ்கிரிட் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், எல்லாமே கலந்த அது ஒரு வியாபார மொழி, அது மக்களுக்கான மொழி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த மொழி கொண்டு போகிற அந்த மொழி மட்டும் மூலமாக அதுக்கான வாழ்க்கை நெறிமுறையும் அந்த ஐடியாவும் சேர்ந்து போச்சு. அது இன்றும் பிஸ்னஸ் பண்ண உலகின் பல்வேறு நிலையில் உள்ள மக்களை இணைக்கும் பாலம் இது முதல். ரெண்டாவது, அடுத்தது இன்றும் வசதியான வாழ்க்கை வாழ நாம் தொழிலதிபர்களே பெரிய நம்புகிறோம். இன்னைக்கு கூட நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் சேர்ந்துருக்கோம் நம்மளோட எக்கனாமி டெவலப் பண்ணுறப்ப. அதுக்கடுத்து இந்திய உணவு